குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாநில நிர்வாகம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய நிர்வாகம், அப்புறம் வந்து ஒன்றிய சட்டமன்றம், அதாவது நமக்கு வந்து பாராளுமன்றம், நாடாளுமன்றம் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநில நிர்வாகத்துறை பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றம் பார்க்க போகிறோம். ஸோ மாநில சட்டமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றமும் இருக்கும், சட்டப்பேரவைன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாநில சட்ட மேலவையும் இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே அங்க எப்படி நம்ம வந்து லோக்சபா ராஜ்யசபா அப்படின்றத பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் சட்ட மேலவை சட்டப்பேரவை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்தா மாநில சட்டமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு இது நமக்கு வந்து பார்ட் 6ல சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுவோம். எப்படின்னா பார்ட் 1 என்னது? யூனியனும் அதனுடைய அதாவது ஒன்றியங்களும் அதனுடைய பிரதேசங்களும், அப்படின்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. பார்ட் 2 என்னது? குடியுரிமை. பார்ட் 3 என்னது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். பார்ட் 4 என்னது? டிபிஎஸ்பி, அதான டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள். பார்ட் 4A நமக்கு வந்து 42nd அமெண்ட்மெண்ட் 1976ல ஆட் பண்ணது, அதனாலதான் ஏ அப்படின்ற ஒரு இடைச்சொற்கள் வந்திருக்குது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை கடமைகள், அப்படிதானே? ஸோ பார்ட் அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அது பார்ட் 5 நம்ம என்ன படிச்சோம்னா ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய சட்டம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி ஃபுல்லா வர்றது எல்லாமே பார்ட் 5ல வரும். பார்ட் 6 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ள விஷயங்கள் எல்லாமே வரும், அப்படிதானே? ஸோ அப்ப நமக்கு வந்து பார்ட் 6 வரை நமக்கு வந்து படிச்சாச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா பார்ட்டையும் கவர் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு வந்து மறக்காது. இல்ல நீங்க மொத்தமா 25 மனப்பாடம் பண்ணிச்சீங்களா, கன்ஃபியூஸ் ஆயிரும், குழம்பும், பெரிய அது ஒரு வேலையே இல்லை. நம்ம ஷெட்யூல் மட்டும் மனப்பாடம் பண்ணா போதும். ஓகேவா? இது வந்து ஆட்டோமேட்டிக்காவே நம்ம வந்து படிக்கவே மனப்பாடம் ஆகிடும். ஸோ இதுல வந்து 168ல இருந்து 212 வரை சொல்லிருப்பாங்க, அப்படி. ஓகேவா? 213 என்னது? அவசர சட்டம். யாரோடது? ஆளுநருடைய அவசர சட்டம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒவ்வொன்றா படிக்கும் போது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ஓகே ஸோ இதுல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்தினுடைய அமைப்பு, அதனுடைய காலம், அதனுடைய தலைமை அதிகாரிகள், நடைமுறைகள் என்னென்ன சலுகைகள் அதிகாரங்கள் இருக்குது. ஸோ எல்லாமே பார்க்க போறோம். சேமஸ் பார்லிமெண்ட் சின்ன சின்ன மாறுபாடுகள் இருக்கும். ஓகேவா? சின்ன சின்ன மாறுபாடுகள் இருக்கும். ஸோ நம்ம இது ஒரு ஜஸ்ட் லைக் ரிவிஷன் கிளாஸ். ஏன் சார் ரிவிஷன் கிளாஸ் அப்படின்னா நம்ம எல்லாமே பார்லிமெண்ட்ல பார்த்தது தான் பார்க்க போறோம். சில வேறுபாடுகள் மட்டும் நம்ம வந்து பார்க்க போறோம். எப்படி மாநில நிர்வாகம் பார்த்தோமோ அதே மாதிரிதான் இந்த மாநில சட்டமன்றம் அப்படின்றதும். ஸோ எளிமையானதும் கூட. உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி கரெக்டா கிளாஸ் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ நம்ம கிளாஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. யூடியூப்லயும் இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நமக்கு வந்து டாபிக் வைஸா உங்களுக்கு வரும், கிளாஸ் வைஸா வராது. நமக்கு வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸா உங்களுக்கு வந்து வீடியோ வந்துட்டு இருக்கும். ஸோ சில வீடியோ பெருசா இருக்கும்போது பார்ட் 1 பார்ட் 3 இந்த மாதிரி போட்டிருப்போம். ஸோ அது உங்களுக்கு ஏற்ற வகையில மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பார்ட் 1 பாத்தீங்கன்னா ஒரு போர்ஷன் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்றீங்க, நிறைய பேர் எங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறீங்க நல்லா இருக்கு அப்படின்றத. ஸோ உங்களுடைய கமெண்ட் அண்ட் ஷேர் லைக்ஸ் மூலமா எங்களுக்கு உங்களுடைய இதை வந்து தெரியப்படுத்துது. ஓகேவா? ஸோ அந்த கிளாஸ் பாக்குறீங்க, நல்லா இருக்குது, நல்லா இல்லை, உங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ற விஷயங்கள், ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்லயே நம்ம வந்து நீங்க பதிவிடலாம், அங்கேயே டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பொது வெளியில டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கும். இல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான டவுட்டா இருந்து அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து கிளாஸ்ல அதை பற்றியான விளக்கங்கள் கொடுக்கலாம். ஸோ அதையும் நீங்க வந்து கேரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து கிளாஸ் கவனிக்கிறவங்களுக்கு, ஸோ கிளாஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்றவங்க அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் வந்து சொல்றேன். ஸோ உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் எப்போனாலும் கேட்கறதுக்கு தவறாதீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நம்ம கையில நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ எல்லாத்துலயும் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மாநில சட்டமன்றம், இந்த மாநில சட்டமன்ற அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா சீரான அமைப்பு கிடையாது. சீரான அமைப்பு கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில மாநிலங்கள்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும். சட்டமன்றம் அப்படின்னு பார்க்கும்போது சட்ட மேலவே இருக்கும், சட்ட பேரவையும் இருக்கும். ஓகேவா? இப்ப தமிழ்நாட்டில் நமக்கு வந்து சட்ட மேலவே இருக்கா? கிடையாது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்ட பேரவை இல்ல சட்ட மன்றம் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ தமிழ்ல ஒரு மாதிரி குழப்பது இல்லையா? லெஜிஸ்லேட்டிவ் அது வந்து கவுன்சில். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்ட மேலவை. சட்டப்பேரவை வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகேவா? அசம்பிளினா வழக்கமா பேரவைன்னு சொல்லுவோம். ஓகேவா? எம்எல்ஏ எம்எல்சி அப்படிதான் வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு ஈஸியா வந்து எம்எல்சி அப்படின்றது சேம் லைக் ராஜ்யசபா, எம்எல்ஏ. ஓகேவா? அப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பார்க்கலாம்.
அப்ப நான் வந்து ஆர்டிகிள் என்ன சொன்னேன், பகுதி 6 ஆர்டிகிள் 168 முதல் 212 வரை நமக்கு வந்து மாநில சட்டமன்றத்தை பற்றி பேசுது. இங்கே நம்ம வந்து முக்கியமான ஆர்டிகிள்லாம் ஞாபகம் வச்சுக்க போறோம். ஓகே, சோ இங்க சீரான தன்மை இல்லை அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலான மாநிலங்கள் நமக்கு ஒரே ஒரு சபை மட்டும் தான் இருக்குது. ஓகேவா, நமக்கு கீழவை மேலவைன்னு இப்ப சொல்லிக்கலாம். ஓகேவா, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். கீழவை எப்பவுமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இருப்பாங்க, அப்படிதானே? மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இருப்பாங்க. ஓகேவா, அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6 மாநிலங்கள் மட்டும் 2 அவைகள் இருக்கும். எங்க 6 மாநிலங்கள் மட்டும் 2 அவைகள் இருக்கும். முன்னாடி 7 இருந்துச்சு, இப்ப ஜம்மு காஷ்மீரை மாத்திட்டாங்க இல்லையா? சோ அந்த 6 மாநிலங்கள் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, கர்நாடகா. ஓகேவா, எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கணும் பாத்தீங்கன்னா 2 மட்டும் தான் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சோ இதான் வந்து இந்தியா இல்லையா? சோ இங்க வந்து தமிழ்நாடு, கேரளா இதை விட்டுருங்க. ஓகேவா, அடுத்து சதர்ன் ஸ்டேட்லாம், அடுத்தது இங்க நம்ம பக்கத்துல இருக்க ஸ்டேட்லாம் பாருங்க, என்னது கர்நாடகா வந்துடும். ஓகேவா, அப்புறம் பாருங்க நமக்கு வந்து ஆந்திரா வந்துடும், அப்புறம் நமக்கு வந்து தெலுங்கானா வந்துடும், இங்க வந்து மகாராஷ்டிரா வந்துடும். 4 ஆச்சா? புரியுதா? சோ கர்நாடகா வந்துருச்சு, மகாராஷ்டிரா வந்துச்சு, ஆந்திரா வந்துச்சு, தெலுங்கானா வந்துச்சு. இதுக்கப்புறம் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், பீகாரும். ஓகேவா, உத்தரப்பிரதேசம், பீகாரும், அவ்வளவுதான். சோ கீழ இருந்தே நீங்க மேல போகும்போது தமிழ்நாடு, கேரளா விட்டுருங்க. தமிழ்நாடு, கேரளா விட்டுட்டு அப்படியே பக்கத்துல உள்ள ஸ்டேட் 4 ஸ்டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, சோ இதுக்கு நிறைய ஷார்ட்கட்லாம் இருக்கு, அந்த ஷார்ட்கட்லாம் தேவை கிடையாது. ஓகேவா, டக்குனு அந்த ஷார்ட்கட்டே வந்து ஷேக் ஆஃப் பண்ணி விட்டுறலாம் சம்திங். ஸோ நான் வந்து பார்த்து சொல்றேன். ஸோ இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா எல்லாம் பக்கத்துல நமக்கு மேல. தமிழ்நாடு, கேரளா விட்டுருங்க மேல. அது போக யூபி, பீகார். ஓகேவா, யூபி, பீகார். ஓகேவா, ஃபைன். சோ இதுல இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 மாநிலங்கள்ல மட்டும்தான் நமக்கு வந்து என்னக்குது, 6 மாநிலங்கள்ல மட்டும்தான் நமக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா சட்ட மேலவை இருக்குது. அதாவது 2 அவை இருக்குது. ஓகேவா, என்ன இருக்குது, 2 அவை இருக்குது. சோ இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல நமக்கு வந்து இருந்திருக்கும். இப்ப நமக்கு வந்து ஜம்மு காஷ்மீர் இப்ப என்னவா இருக்குது, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2019 கொண்டு வந்துறாங்க இல்லையா? சோ அதை வந்து அங்க சட்டப்பேரவை வந்து ரத்து பண்ணிடுவாங்க. ஓகேவா, இப்போ மீதி உள்ள 22 மாநிலங்களுக்கும் ஒரு சபை மட்டும் தான் இருக்குது. மீதி உள்ள 22 மாநிலங்களுக்கு வந்து ஒரு சபை. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 22 மாநிலங்கள் ஓரவை சட்டமன்றங்களே உடையது. மீதி 6 மாநிலங்கள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரவை சட்டமன்றம் உடையது. ஓகேவா, சோ இது வந்து உங்களுக்கு மறக்காது அப்படின்னு நம்புறேன். சோ உத்தரப்பிரதேசம், பீகார் அப்படி படிக்காங்க, இந்த ஆர்டர்ல படிக்கிறாதீங்க. எப்படி படிக்கணும், நமக்கு கீழே போவோம். கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா. ஓகேவா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, சாரி கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், பீகார். ஓகேவா, சோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த மேப்ல இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். சோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். இப்போ அரசியலமைப்பு சட்டத்துல ஓகே அதுக்கு முன்னாடி சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மாநில சட்டமன்றம் வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் அப்புறம் சட்டமன்றம் இதை உள்ளடக்கிதான். எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாராளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர், லோக்சபா மற்றும் ராஜ்யசபாக்களை வந்து உள்ளடக்கியதோ அதே மாதிரிதான் நமக்கு வந்து இங்க ஆளுநரும் சட்டமன்றத்துக்குள்ளதான் நமக்கு வராது. ஓகேவா, ஒரு மாநில சட்டமன்றம் அப்படின்றது ஆளுநரையும் சட்டமன்றத்தையும் உள்ளடக்கியது. ஓகே, சோ இப்போ நமக்கு கம்பேர் பண்ண முடியுதா? நம்ம வந்து பாராளுமன்றம் பார்க்கும்போது பார்த்தோம், பாராளுமன்றம் வந்து வெறுமனே லோக்சபா மற்றும் ராஜ்யசபாக்களால் ஆனது அல்ல. பாராளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர், லோக்சபா, ராஜ்யசபா என்பவர்களால் ஆனது. ஓகேவா, அப்போ குடியரசுத் தலைவர் ஆல்சோ பார்ட் ஆஃப் த பார்லிமெண்ட். ஓகே, சோ அதே மாதிரிதான் இங்கேயும் மாநில சட்டமன்றம் அப்படின்றதும் நமக்கு வந்து என்னது, ஆளுநரும் சட்டமன்றமும் சேர்ந்ததுதான். ஓகேவா, சோ இது வந்து தமிழ்நாட்டுல இப்ப இரு சபை கொண்ட மாநிலங்கள்ல என்ன சொல்லுவோம், நம்ம வந்து ஈரவை கொண்ட மாநிலங்கள்ல. அப்போ ஒரு மாநில சட்டமன்றம் அப்படின்றது ஆளுநர், சட்டமன்ற குழு அதாவது சட்டமன்ற கவுன்சில், ஐயோ அது என்ன லெஜிஸ்லேட்டிவ், சட்டமன்ற மேலவை சொல்லுவோம், சாரி. ஓகே, சட்டமன்ற மேலவை, இது சட்டமன்றம், இதெல்லாம் கொண்டதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது சட்டமன்றம் அப்படின்னு சொல்றது. ஓகேவா, ஓகே. சோ சட்ட மேலவை, சட்ட கீழவை. சட்ட மேலவை அப்படின்றத விதான் பரிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இங்க இருக்கா? ஓகே, இதை நான் நோட் பண்ணிக்கிறேன். சோ சட்ட மேலவை அப்படின்றது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகேவா, சட்ட மேலவை இது என்ன சொல்லுவாங்கன்னா விதான் பரிஷத். சோ பின்னாடி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா கொடுக்காம இருக்க மாட்டேன். சோ விதான்
பரிஷத். ஓகே, அதே மாதிரி சட்ட கீழவை அப்படின்றதுதான் சட்ட பேரவை. சோ இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து விதான் சபா. விதான் சபா. சோ லோக்சபா ராஜ்யசபா இருக்கு இல்லையா, அதே மாதிரி இது வந்து விதான் பரிஷத், அது வந்து விதான் சபா. ஓகேவா? சோ இப்போ வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து மாநிலங்கள்ல சட்டமன்ற கவுன்சில், அதாவது சட்டமன்ற மேலவையை விதான் பரிஷத்தை உருவாக்குறதுக்கும் ஒழிப்பதற்கும் நமக்கு வந்து என்னது அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்க. அப்படிதானே? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சம்பந்தப்பட்ட மாநிலத்துல சட்டமன்றம் அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா பாராளுமன்றம் சட்டசபையை வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய இடத்துல ஒழிக்கலாம், இல்ல இல்லாத இடத்துல புதுசா வந்து என்ன பண்ணலாம், உருவாக்கலாம் இல்லையா? சோ இந்த பவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது, முக்கியமா ராஜ்யசபாக்கு இருக்குது இல்லையா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தீர்மானம் வந்து மாநில சட்டமன்றத்துல சிறப்பு பெரும்பான்மையால நிறைவேற்றப்படணும். ஓகே, இப்போ சட்ட மேலவை, இப்போ வந்து தமிழ்நாடு எக்ஸாம் வச்சுக்கோங்க. சோ தமிழ்நாட்டுல இப்போ நமக்கு சட்ட மேலவை இல்ல. சட்ட மேலவை நமக்கு வந்து உருவாக்கப்படணும் அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு சட்டமன்றம் வந்து என்ன பண்ணணும், சிறப்பு பெரும்பான்மை பாஸ் பண்ணி ஆமா நமக்கு வந்து சட்ட மேலவை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றத வந்து கொண்டு வரணும். ஓகேவா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ சிறப்பு பெரும்பான்மை என்ன, 2/3 அப்படிதானே? சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2/3 இது வந்து அரசியலமைப்பு திருத்த நோக்கமாட்டு கருதப்பட மாட்டாது. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி டீட்டெயிலா பார்த்துட்டோம். ஆர்டிகல் 368, அதாவது அந்த சிறப்பு பெரும்பான்மை அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஃபுல்லா என்னென்ன பெரும்பான்மைகள் இருக்கு எல்லாமே தெளிவா பார்த்துட்டோம். அந்த வீடியோ இருக்குது, அதை கட் பண்ணி கூட நான் தனியா யூடியூப்ல போடுறேன். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இது எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண சட்டத்தை வந்து எப்படி நிறைவேற்றுவோமோ அதே மாதிரிதான். ஓகேவா? அரசியலமைப்பு திருத்த சட்டமா வந்து கருதக்கூடாது. ஓகேவா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்கள்ல ரெண்டு அவை இருக்குதுல்ல, இந்த ஈரவை, இதுக்கு கண்டிப்பா கிரிட்டிசிசம் வந்திருக்குமா? கண்டிப்பா வந்திருக்கும் இல்லையா? சோ கண்டிப்பா இது வந்து விமர்சிக்கப்பட்டது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குது, இது வந்து ஒரு சட்டம் வந்து பாஸ் பண்ணதுக்கு ரொம்ப காலதாமம் வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, ஏன் இப்படி பண்றீங்க அப்படிலாம் கேட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சில இடங்கள்ல நமக்கு வந்து தேவையை பொறுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ ஆந்திர பிரதேசம் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1957 முதல் சட்டக்குழு வந்து பெறுது. 1985 ரத்து பண்றாங்க. மறுபடியும் 2005 இருந்து அந்த சட்டம் மேலவை வந்து மறுபடியும் வருது. ஓகேவா? சோ இதே மாதிரி நிறைய இடத்துல வந்து ஒழிக்கிறாங்க. தமிழ்நாடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து முன்னாடியே ஒழிச்சிருவாங்க. 2010 மறுபடியும் அதை வந்து கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமலுக்கு வரக்கு முன்னாடியே அதை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கொண்டு வந்து ஒழிக்கவும் செஞ்சிருவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இதை பற்றி நம்ம பின்னாடி வீடியோ பார்க்க போறோம். நான் ஒன்லைன்ல சொல்லிட்டு போறதெல்லாம் ஒன்லைன் சொல்றது இல்லை. ஒன்லயே அது வந்து ரொம்ப முக்கியமா இருக்காது, இல்லைன்னா நான் பின்னாடி அதை பற்றி தெளிவா பேசுவேன் அப்படின்ற விஷயம் தான். ஓகே, அப்போ மாநில சட்டமன்றத்தின் அமைப்பு அப்படின்றது 22 மாநிலங்கள்ல ஓரவை சட்டமன்றமாகவும் 6 மாநிலங்கள்ல ஈரவை சட்டமன்றமாகவும் இருக்குது. ஈரவைகள் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி படிக்கணும், தமிழ்நாடு கேரளா விட்டுருங்க, மேல கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், பீகார். ஓகே, இந்த 6 இடத்துல இருக்குது. இப்போ வந்து சட்டப்பேரவை. ஓகேவா? ஓகே, இங்க அதுக்கு முன்னால சட்டமன்றம் அப்படின்றது நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? சட்டமன்றத்துக்கு மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அப்படிதானே? ஆனா சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் சில இடங்கள்ல சில சீட்டுகள் வந்து அப்படி பண்ணப்படல, பார்க்கலாம். சோ அதிகபட்சம் இதுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எவ்வளவு சார் இருக்கலாம்? நம்ம நாடாளுமன்றத்துக்கு பார்த்தோமே ஒரு அமைப்பு, ஒரு அமௌண்ட் பார்த்தோமே, லோக்சபானா இவ்வளவு கவுண்ட் இருக்கணும், ராஜ்யசபானா இவ்வளவு கவுண்ட் இருக்குன்னு பார்த்தோம்ல. இங்க எப்படி இருக்கலாம் பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 500 இருக்கலாம். ஓகேவா? குறைஞ்சபட்சம் வந்து 60 இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் மட்டும் வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? அதிகபட்ச பலம் வந்து 500 இருக்கலாம். இப்ப தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் தொகைக்கு ஏற்கனவே பிரிக்கணும். இப்ப நமக்கு 234 இருக்கு இல்லையா, நம்ம அதிகபட்சமா 500 வரை கொண்டு போகலாம். ஒருவேளை மக்கள் தொகை பெருகி பழுத்து பலமா வந்துச்சு அப்படின்னா 500க்கு மேல நம்ம வந்து போக முடியாது. அதே மாதிரி மினிமம் 60ஆவது இருக்கணும். ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா மாநிலத்தோடைய வலிமையை பொறுத்தது. அப்போ மக்கள் தொகை அதிகமா உள்ள ஸ்டேட்ல அதிகமா இருக்கும், என்னதான் அதிகம் இருந்தாலும் 500க்கு மேல தாண்டக்கூடாது. அப்படி போக பட்சத்துல ரெண்டா பிரிச்சிருவாங்க. ஓகேவா? உத்தரப்பிரதேஷ்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 400க்கு மேல உண்டு. ஓகே, சோ இருந்தாலும் அருணாச்சல் பிரதேசம், சிக்கிம், கோவா
ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலது ஓகேவா, இது வந்து காமனானது. ஒரு சில என்னெல்லாம் பாத்தீங்கன்னா அருணாச்சல், சிக்கிம் பக்கத்திலேயே, கோவா ஓகேவா. சோ கோவா இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 30 சீட் தான் இருக்கும் ஓகேவா. இங்க வந்து பாத்தீங்கன்னா 30 சீட் தான் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. மிசோரம் நமக்கு வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 40. அதுக்கப்புறம் வந்து நாகாலாந்து வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்டேட் 46 ஓகேவா, 46 ஓகேவா. சிக்கிம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 30, நாகாலாந்து வந்து 46, நாகாலாந்து 46 நான் வச்சுக்கோங்க ஓகேவா. சோ கோவா வந்து எவ்வளவு, கோவா குட்டி ஸ்டேட் ஓகேவா 30, சிக்கிம் வந்து 30 நான் வச்சுக்கலாம். அருணாச்சல் பிரதேசம் ரொம்ப பெருசா இருக்கு சார், எப்படி சார் அதுக்கு 30 அருணாச்சல பிரதேசல பாதியும் ஆறும் மலையும் தான் ஓகேவா. சோ பாதி வந்து பாத்தீங்கன்னா இமயமலையும் மட்டும்தான், மக்கள் வாழ்ற பகுதி வந்து ரொம்ப கம்மியானது. ஓகே, சோ இன்னும் நீங்க போக போக அதை பத்தி விரிவா பார்ப்பீங்க, ஜியோகிராஃபில அதை பத்தி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஐடியா வரும். சோ அங்கேயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு தான் மக்கள் வந்து இருக்காங்க. சோ அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசம் நமக்கு எவ்வளவு இருக்குது, 30 தான் இருக்குது. சோ நாகாலாந்து 46, சிக்கிம் வந்து 30 ஓகேவா. ஃபைன். அப்போ பாருங்க இந்த சில ஸ்டேட்டுக்கு மட்டும் விதிவிலக்கு, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப குறைவான மக்கள் தொகை, 60 சீட்டு கொண்டு வர அளவுக்கு அங்க மக்கள் தொகை இல்ல ஓகேவா. அந்த மாதிரி இப்ப பாருங்க இதுல ரெண்டு நாகாலாந்தும் சிக்கிமும் வந்து பாத்தீங்கன்னா சில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வந்து மறைமுகமா வந்து தேர்ந்தெடுக்கவும் படுறாங்க, நான் வச்சுக்கோங்க ஓகேவா. சோ அனைத்து மாநிலங்களிலும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நேரடியாக மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படின்னு கேட்டாங்கன்னா தவறு ஓகேவா. அனைத்து மாநிலங்களிலும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஏன் நாகாலாந்துலயும் சிக்கிம்லயும் மறைமுகமாகவும் சில நபர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகே ஃபைன். அப்ப வந்து நமக்கு தொகுப்புன்னு பார்க்கும்போது அதிகபட்ச எண்ணிக்கை எவ்வளவு இருக்கணும், 500க்கு மிகாமல் இருக்க வேண்டும். குறைந்தபட்ச எண்ணிக்கை வந்து 60க்கு குறையாமல் இருக்க வேணும். ஆனா சில ஸ்டேட்டுக்கு மட்டும், எத்தனை ஸ்டேட் இருக்குது, 5 ஸ்டேட்டுக்கு விதிவிலக்கு. அருணாச்சல், சிக்கிம், கோவா இந்த 3 ஸ்டேட்டுக்கும் 30 தான் இருக்கணும் ஓகேவா. 3 ஸ்டேட்டுக்கு 30. அந்த 3 ஸ்டேட் எது, அருணாச்சல், சிக்கிம், கோவா ஓகேவா. ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஒன்று கூட உண்டு. ஸோ அதெல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும், கேஸ்ன்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஃபார் கோவா, ஏ ஃபார் அருணாச்சல் பிரதேஷ், எஸ் ஃபார் சிக்கிம் ஓகேவா. ஸோ அப்புறம் வந்து மிசோ, நாகாலாந்து ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நியமன உறுப்பினர் இருக்காங்களா இங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் ஓகேவா. நியமன உறுப்பினர்கள் அப்படின்னா நாமினேட் பண்றது ஓகே. மறைமுக தேர்ந்தெடுப்பது வேற, நாமினேட் பண்றது வேற. நாமினேட்னா ஸ்ட்ரைட்டா பிடிச்சிக்கிறது. ஸோ இப்போ இல்ல, முன்னாடி வரை இருந்துச்சு ஓகேவா. 2020 வரை இருந்துச்சு, அதுக்கப்புறம் நமக்கு இல்ல. சோ எப்படி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல மக்களவையில நமக்கு 2 ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்களை நமக்கு சேர்த்தாங்களோ ஓகே, குடியரசுத் தலைவர் ஸ்ட்ரெயிட்டா பிடிச்சி அவங்கள உட்கார வைப்பார். அதே மாதிரி இங்க வந்து ஒருத்தர் அப்படின்ற ரூல் இருந்துச்சு, இது நமக்கு 2020 வந்து நீக்கிட்டாங்க ஓகேவா. அதே மாதிரி அப்ப நியமன உறுப்பினர் அப்படின்றது இப்போதைக்கு இல்ல ஓகேவா. சோ இது உங்களுக்கு தெரியறதுக்காக நான் வந்து நோட் பண்ணிருக்கேன், இது முன்னாடி இருந்து இப்ப இல்ல அப்படின்றது நமக்கு வந்து ஞாபகம் இருக்கணும். சோ தேர்தல் முறை சோ எப்ப நீக்கிறாங்கன்னா 2020 ஓகேவா. 2020 வந்து நமக்கு வந்து நீக்கிருப்பாங்க. தேர்தல் முறை எப்படி சார் தேர்தல் நடத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது, ஒவ்வொரு சட்டமன்றம் இருக்கும் அப்படிதானே, அதாவது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளா பிரிச்சிருப்பாங்க. சோ அதுக்கு வந்து தேர்தல் நம்ம வந்து நடத்துவோம் அப்படிதானே. சோ நேரடி தேர்தல் நடத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒவ்வொரு மாநிலத்தையும் தொகுதிகளா பிரிச்சிருக்கணும் ஓகேவா. ஒவ்வொரு தொகுதியும் அதனுடைய மக்கள் தொகைக்கு ஏற்றாப்புல குறிப்பிட்ட தொகுதியா வந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் அதோடைய மக்கள் தொகைக்கு ஏற்றாப்புல சமமாட்டு ஒவ்வொரு தொகுதியா வந்து பிரிச்சிருப்பாங்க ஓகேவா. ஓகே, சோ இந்த ரேஷியோ வந்து எல்லா இடத்துலயும் சேமா இருக்கணும். இந்த ரேஷியோ வந்து எல்லா இடத்துலயும் சேமா இருக்கணும். சோ முன்னா பின்னா இருக்கலாம் ஓகேவா. சோ 2.5 லட்சம் வச்சுக்கீங்களேன், சோ முன்னா பின்னா இருக்கலாம், தவிர ரொம்ப வேறுபாடுகள் வந்து வரக்கூடாது ஓகேவா. அப்ப வந்து ஒவ்வொரு மக்கள் தொகைக்கும் இங்க கொடுத்துருக்க பாருங்க, ஒவ்வொரு மக்கள் தொகைக்கும் அதற்கு அளிக்கப்படும் இடங்கள் எண்ணிக்கைக்குமான விகிதம் மாநிலம் முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். சோ அப்ப ரேஷியோ வந்து சேமா இருக்கணும் ஓகேவா. ஒவ்வொரு மக்கள் தொகைக்கும் அதற்கு அளிக்கப்படும் இடங்களின் எண்ணிக்கைக்கான விகிதம் வந்து சேமா இருக்கணும் அப்படின்றது. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப 8 கோடி மக்கள், நியர்லி ஒரு 6 crore வாக்காளர்கள் நமக்கு ஓகேவா. 6 பாயிண்ட் சம்திங் crore வரும். சோ அவ்வளவு வாக்காளர்களுக்கு 234 அப்படின்னா என்ன ரேஷியோ வருது, இதே தான் எல்லா இடத்துலயும் இருக்கணும் அப்படின்றது ஓகேவா. ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் மறுசீரமைக்கப்படுகிறது ஓகேவா. ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் நமக்கு வந்து தொகுதி வந்து மறுசீரமைப்பு வந்து பண்ணுவாங்க ஓகே.
இப்போ எஸ்சி எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கான்னு கேட்டா எஸ், நமக்கு அதுல மட்டும் ரிசர்வேஷன் இருக்குது. இந்த ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்கன்னா 104வது சட்ட திருத்தத்தின்படி 2030 வரை நீட்டிருக்காங்க. ஓகேவா, இது ஸ்டில் நீட்டப்படும். 2020 வரை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீட்டும் போதுதான் இந்த 104வது சட்ட திருத்தம் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கிலோ இந்தியனுக்கான இதை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு வந்து 2030, அதாவது தனித்தொகுதிகள் சொல்லுவாங்க. ஓகே, அது 2030 வரை நமக்கு வந்து நீட்டப்பட்டுள்ளது. ஓகே ஃபைன். இப்ப நம்ம ஒண்ணுமே பார்க்கல, ஜஸ்ட் வந்து என்ன பார்த்துருக்கோம்னா நேரடியாக தேர்ந்தெடுப்பாங்க, சில மாநிலங்களில் மறைமுகமாகவும் ஓகேவா சில உறுப்பினர்கள் மட்டும்தான், சில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மட்டும்தான், எல்லாரும் கிடையாது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து தொகுதிகள் வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். மக்கள் தொகை அடிப்படையில் ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பின்னாடியும் மறுசீரமைப்பு வந்து பண்ணுவாங்க. ஸோ எஸ்டி எஸ்டிக்கான இடஒதுக்கீடும் இருக்குது. 2030 வரை அந்த இடஒதுக்கீடு தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு 104வது சட்ட திருத்தத்துல நமக்கு வந்து சொல்லிருக்காங்க. ஓகேவா, ஸோ ரொம்ப முக்கியமானது 104வது சட்ட திருத்தம். அடுத்தது இதெல்லாம் நம்ம எங்கேயோ பட்சமா தான் இருக்கு இல்லையா. சோ இவங்க பதவி காலம் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு தொடரும் அவை என்று, அப்படிதானே, ராஜ்யசபா மாதிரி சட்ட மேலவை மாதிரி இது வந்து தொடராது. சோ பொதுவா வந்து 5 வருஷம் வரை ஆட்சியில இருப்பாங்க. ஆனா ஆளுநரால் எப்போது வேணாலும் கலைக்கப்படலாம், அப்படிதானே, ஆளுநரால் எப்போது வேணுமாலும் கலைக்கப்படலாம். ஆனா பெரும்பான்மை இருக்கும்போது அவரால் வந்து கலைக்க முடியாது. ஓகேவா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா கவர்னரோட பிரஷர் தான். ஆனா பெரும்பான்மை இருக்கும்போது கலைக்க முடியாது. இந்த வார்த்தைகள்லாம் நம்ம வந்து பாராளுமன்றத்திலையும் கேள்விப்பட்டிருக்கோம், அப்படிதானே. பாராளுமன்றத்துல மக்களவையும் எப்படிதான் தொடரும் அவை அன்றி 5 வருஷம் வந்து பதவி காலம் வந்து 5 ஆண்டுகள் இருக்கும். ஆனா குடியரசுத் தலைவர் நினைச்சா எப்ப வேணாலும் கலைக்கலாம் அப்படின்னு இருக்கும் இல்லையா. சோ தேசிய நெருக்கடி நிலையின் போது இதன் பதவி காலம் ஓராண்டு வரை நீட்டிக்கப்படலாம். அந்த தேசிய அவசர காலம், அதாவது நெருக்கடி நிலை முடிந்த பிறகு 6 மாதத்துக்கு மேல் தொடர முடியாது. ஸோ இதே சேம் கான்செப்ட் தான் நம்ம வந்து அங்கேயும் பார்த்தோம், அப்படிதானே. ஸோ ஒவ்வொரு ஆண்டுகள்லாம் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நீட்டிக்கப்படலாம். அவசர காலம் முடிவிட்ட பிறகு, அதாவது தேசிய நெருக்கடி எமர்ஜென்சி பீரியட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா 6 மாதங்களுக்கு மேல தொடர முடியாது. ஓகே, ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இதோடைய பதவி காலம் அப்படின்றது. ஓகேவா, ஸோ அடுத்தது, ஸோ பதவி காலத்தில் நமக்கு வந்து எந்த டவுட்டும் இல்லை இல்லையா. ஸோ இதான் சட்ட மேலவை. ஸோ ஆர்டிகிள் 169 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்ததுதான். சிறப்பு பெரும்பான்மை கொண்ட தீர்மானத்தின் வாயிலாக சட்ட மேலவையை உருவாக்கிடவோ அழிக்கவோ சட்டப்பேரவையால் இயலும். ஓகே, சிறப்பு பெரும்பான்மை கொண்ட ஒரு தீர்மானத்தின் வாயிலாக சட்ட மேலவையை உருவாக்கிடவோ இல்லது ஒழிக்கவோ சட்டப்பேரவையால் இயலும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, சோ நம்ம சட்ட மேலவை என்ன சொல்லுவோம், விதான் பரிஷத் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது வந்து ஹிந்தி வார்த்தை, விதான் பரிஷத். ஓகே, இங்கே இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அது என்னது, விதான் சபா. எது, சட்ட பேரவை, விதான் சபா. ஓகே, இந்த சட்ட மேலவைக்கான தேர்தல் எப்படி நடக்கும், எப்படி இங்க வந்து ஆட்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மறைமுகமா வந்து தேர்ந்தெடுப்போம். ஓகேவா, இங்க வந்து என்ன பண்ணுவோம், மறைமுகமா வந்து தேர்ந்தெடுப்போம். ஓகேவா, இங்க வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது, எத்தனை பெருசா இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சட்ட சபை இருக்கு இல்லையா, அதாவது சட்ட சபைன்றது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அந்த சட்ட சபையினுடைய பலத்துல 1/3 பங்கு இருக்கணும். ஓகேவா, அதாவது சட்ட மேலவை இஸ் ஈக்குவல் டு 1/3 ஆஃப், ஓகேவா, எல்லாம் 1/3 ஆஃப் சட்ட பேரவை. ஓகேவா, சோ எம்எல்சியோட கவுண்ட் வந்து எவ்வளவுக்குன்னா 1/3 ஆஃப் என்னது எம்எல்ஏ. ஓகே, சோ அதாவது நமக்கு இப்போ தமிழ்நாட்டில் 234 சீட் இருக்கு இல்லையா. சோ ஒரு கணக்கு போடுங்க, தோராயமா 240 வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு 1/3 எவ்வளவு, 80 சீட் தான் நமக்கு வந்து இருக்க முடியும். ஓகேவா, 80 சீட் கூட வராது, இன்னும் 2 மைனஸ் பண்ணிக்கோங்க இல்லையா. சோ 78 சீட் தான் நமக்கு வந்து இருக்க முடியும், தோராயமா 80 சீட் இருக்க முடியும். சோ இதான் வந்து அளவு. ஓகேவா, மொத்த பலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது இது வந்து அதிகபட்சமா நமக்கு வந்து 1/3 தான் நமக்கு வந்து அதிகபட்சமா இருக்க முடியும். ஓகேவா, குறைந்தபட்சம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 சீட் இருக்கலாம், குறைந்தபட்சம் 40 சீட் இருக்கலாம். இது வந்து ஒவ்வொரு இதை பொறுத்து மாறுபடும். ஓகேவா, இது வந்து கொடுத்தது, இது ஒவ்வொரு மாநிலத்தை பொறுத்து, அந்த மக்கள் தொகையை பொறுத்து நமக்கு வந்து மாறுபடும். ஓகே, சோ என்னதான் வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துடைய இது இவங்க கையில இருந்தாலும், சட்ட மேலவையோட சட்டமன்றத்துடைய கையில இருந்தாலும் நமக்கு வந்து ராஜ்யசபா கையில தான் உண்மையானதே இருக்கு, அப்படிதானே. சோ பாராளுமன்றத்தால் தான் இவங்களுடைய உண்மையான பலமே நிரூபிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சட்ட மேலவை தேர்தல். ஓகே,
தேர்தல் அப்படின்றது இந்த 1/3 ஆஃப் இது. இப்ப தமிழ்நாடே வச்சுக்கோங்களேன், ஒரு 80 உறுப்பினர்கள் 78 உறுப்பினர்கள் இருக்காங்க. இவங்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நகராட்சி, மாவட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட உள்ளாட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரவங்க 1/3. ஓகேவா? ஸோ 80 பேர் இருக்காங்கன்னா அதுல 1/3 பங்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எதால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, இந்த மாநில உள்ளாட்சி அமைப்புகள் மூலமா நமக்கு வந்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்தது 1/12 பங்கு வந்து பாத்தீங்கன்னா நிலை பெற்ற அந்த மாநிலத்துல 3 ஆண்டுகளுக்கு மேலாட்டு மாநிலத்துல இருக்கக்கூடிய பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதே மாதிரி இன்னொரு 1/12 வந்து பாத்தீங்கன்னா 3 வருடம், அதாவது நம்ம மாநிலத்துல 3 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கக்கூடிய ஆசிரியர்கள், மேல்நிலை வகுப்புக்கு பாடக்கூடிய ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இன்னும் ஒரு 1/3 பங்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களா, யாரால, எம்எல்ஏக்களால வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 1/6 பங்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆளுநரால் வந்து நியமிக்கப்படுறாங்க. சோ ஆளுநரால் நியமிக்கப்படணும்னா என்ன பண்ணணும், இலக்கியம், அறிவியல், கலை, கூட்டுறவு. ஓகேவா? ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸ், சோசியல், சர்வீஸ். ஓகேவா? சோ அதாவது ஆர்ட் அப்படின்றது கலை, சயின்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ன்றது கலை, லிட்ரேச்சர் அப்படின்ற இலக்கியம், சயின்ஸ் அப்படின்றது அறிவியல், அப்புறம் சோசியல் சர்வீஸ் கூட்டுறவு இயக்கம். ஸோ இதுல வந்து புலமை வாய்ந்தவங்களை இல்ல இதுல வந்து ரொம்ப ஸ்பெஷலானவங்களை எடுத்து ஆளுநர் வந்து நியமிப்பார். அப்ப மொத்தமா கூட்டி பாருங்க, எல்லாம் கரெக்டா 1/3 பிளஸ் 1/12 நமக்கு வரும்போது பாத்தீங்கன்னா 2/6 ஆயிரும் இல்லையா? ஸோ 1/3 அப்படின்றது ஃபர்ஸ்ட் 2/6 தான். அப்புறம் இங்க ஒரு 2/6, இங்க ஒரு 2/6, இங்க ஒரு 1/6. ஸோ எல்லாத்தையும் நமக்கு கூட்டும் போது என்ன வருது, 6/6 1 ஆயிருது இல்லையா? ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்படிதான் நமக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேவா? அப்போ இதுல இருக்கிறதுல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 5/6 வந்து மறைமுக தேர்தல் மூலமா உள்ள வராங்க. அப்படிதானே? ஸோ மறைமுகமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மீதி உள்ள 1/6 வந்து என்னது, ஆளுநரால் நியமனம். கரெக்டா? ஓகே, 5/6. ஓகேவா? 5/6 வருதா பாருங்க. இந்த 5/6 நமக்கு வந்து எப்படி வருது, இந்த மாவட்ட பஞ்சாயத்துல இருந்து, அதாவது வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் பாடியில இருந்து செலக்ட் பண்ணப்படுறவங்க 1/3. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பட்டதாரிகளாலையும் மேல்நிலை ஆசிரியர்களாலையும் நமக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுறவங்க 1/12. அப்புறம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏஸ்னால தேர்ந்தெடுக்கப்படுறது வந்து 1/3. ஸோ எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கீழே காமனா 12 வந்துருமா, அப்போ 4 வந்துடும், இங்கே 4 வந்துடும். ஓகேவா? ஸோ 10/12 வரும், அதாவது 5/6. ஓகேவா? ஸோ இதான் கணக்கு. புரியுது இல்லையா? அப்போ 5/6 வந்து பாத்தீங்கன்னா 6ல 5 பங்கு வந்து நமக்கு மறைமுக தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 6ல 1 பங்கு வந்து நமக்கு வந்து ஆளுநரால நியமிக்கப்படுறாங்க. ஓகேவா? ஃபைன். புரிஞ்சு இல்லையா எப்படி கலவை இருக்குன்னு சொல்லிட்டு? அங்க என்ன பார்த்தோம், மினிமம் 60, மேக்சிமம் 500. இங்க என்ன பார்த்தோம், நமக்கு வந்து மினிமம் 40, மேக்சிமம் 1/3 ஆஃப் த எம்எல்ஏ. அந்த மாநிலத்துல எம்எல்ஏயோட அளவு என்னவோ அதுல 1/3. ஓகேவா? கிளியரா? எஸ். ஓகே. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு இருக்குதா அப்படின்னு கேட்டா இடஒதுக்கீடு எதுவுமே இல்லை. ஓகேவா? சோ பதவி காலம் அப்படின்னு பார்க்கும்போது சட்ட மேலவை ஒரு தொடரும் அவையாகும். ஓகேவா? சட்ட மேலவை ஒரு தொடரும் அவையாகும். ஒவ்வொரு ஈராண்டுகளுக்கும் ஒரு முறை 1/3 பங்கு உறுப்பினர் ஓய்வு பெறுகின்றனர். இது எங்கேயோ கேள்விப்பட்டமா இருக்கா? எஸ், அப்சல்யூட்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எங்க? ராஜ்யசபால இதே கதை தான் இல்லையா? அப்ப சட்ட மேலவை தொடரும் அவைனா மொத்தமா கிடையாது. இப்போ வந்து சட்ட பேரவை அப்படின்றது நமக்கு வந்து மொத்தமா எல்லாரும் வெளியே போயிட்டு புதுசா அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டா உள்ள வருவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்குது. அதான் வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பேரவை. இங்க வந்து சட்ட மேலவை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு தொடரும் அவை. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் 2/3 ஆஃப் உறுப்பினர்கள் வந்து வெளியே போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா? சோ இப்ப தமிழ்நாட்டுல வந்து 78 பேர் இருந்தாங்க அப்படின்னா, இப்ப இல்ல, இருந்தாங்கன்னா 78 பேர் இருப்பாங்க கிட்டத்தட்ட. அந்த 78 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இப்போ 1/3னா இதை வந்து பிரிச்சிங்கன்னா 26 வருமா? ஒரு 26 கரெக்டாங்க, கரெக்டா நினைக்கிறேன்.
ஓகே. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் இந்த 26 வெளியே போவாங்க, அடுத்த ஒரு 26 உள்ள வருவாங்க. அடுத்து இந்த 26 வெளியே போவாங்க, அடுத்த ஒரு 26 உள்ள வருவாங்க. அடுத்தது இந்த 26 வெளியே போவாங்க, அடுத்த ஒரு 26 உள்ள வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபில் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? மொத்தம் வந்து 6 வருஷம். அப்போ ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் இந்த மாதிரி மக்கள் வந்து வெளியே போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து கண்டினியூவா இருக்குது. இந்த அவை வந்து மொத்தமா கலந்துட்டு புதுசா வராது. ஓகேவா? மறு நியமனத்திற்கு இவங்க வந்து தகுதி உடையவங்களா? ஒன்ஸ் தான் வந்து எம்எல்சியா இருக்க முடியுமா? மறுபடியும் எம்எல்சியா இருக்க முடியாது அப்படின்னு கேட்டா எம்எல்சியா எத்தனை வாட்டி வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட தகுதியானவர்கள். ஓகேவா? ஸோ இன்னொரு 80 பேருக்கு சும்மா சம்பளம் கொடுக்கணும், அவ்வளவுதான். இல்லையா? ஓகே. ஸோ இவங்களுடைய தகுதிகள் என்னவா இருக்கட்டும்? சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்டப்பேரவைக்கு நம்ம அங்க லோக்சபா ராஜ்யசபா என்ன பார்த்தோமோ சேம் தான். ஓகேவா? சட்டப்பேரவைக்கு 25 வயசு, சட்ட மேலவைக்கு 30 வயசு குறையாம இருக்கணும். ஓகேவா? லோக்சபா என்ன பார்த்தோம்? 25 இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா 30 பார்த்தோம். அப்படின்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவருக்கு 35 வயது பார்த்தோம். கரெக்டா? வேற என்ன ஏஜ் பார்த்தோம்? வேற எதுவுமே ஏஜ் பார்க்கலாம் நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இந்த 5 தான் பார்த்துருக்கோம். ஓகே. இன்னும் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஒரு ஏஜ் பார்ப்போம். ஓகேவா? ஸோ டக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க டேகுடைய பதவி காலம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன். அப்போ இவர் வந்து என்னென்ன தகுதிகள் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். என்ன இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும்? கண்டிப்பா இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அப்படிதானே? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துல அவருக்கு வந்து யாரு பதவி பிரமாணம் பண்ணியிருப்பாங்களோ அவங்க பதவி பிரமாணம். யாரு? ஆளுநர். அப்போ ஆளுநர் முன்னால 3வது அட்டவணையில நமக்கு வந்து குறிக்கப்பட்டிருக்கும். முதல் அட்டவணை என்ன? இப்ப அப்படியே ரிவைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த 3 ஸோ முதல் அட்டவணை என்ன? டிஎஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். டி டெரிட்டரி, யூனியனும் அதோட டெரிட்டரி பற்றி பேசியிருப்பாங்க. அட்டவணை 2வது என்ன? இ எமாலுமெண்ட்ஸ், சில பேருடைய சம்பளங்கள், ஊதியங்கள், படிகள் பற்றி பேசியிருப்பாங்க. 3வது என்ன? ஏ அஃபர்மேஷன். ஓகேவா? ஓத் அண்ட் அஃபர்மேஷன், உறுதிமொழிகளை பற்றி பேசியிருப்பாங்க. அப்போ 3வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டது போல பதவி பிரமாணம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகேவா? சட்டப்பேரவைனா 20 வயசு குறையாம இருக்கணும். சட்ட மேலவைனா 30 வயதுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். ஓகேவா? ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கை மற்றும் விசுவாசம், இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்துவதற்காக பாடுபடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது போக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 வந்து சிலது கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அங்க நமக்கு மக்களவைக்கு என்ன கொடுத்தாங்களோ அதே தான் இங்கேயும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. என்னன்னா அவர் சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வாக்காளரா இருக்கணும். ஓகேவா? அவர் வந்து இங்க வாக்காளரா இல்லைன்னா இருக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனி தொகுதியில போட்டியிட விரும்பினா அவர் வந்து என்ன பார்க்கணும்? அவர் வந்து எஸ்சி சமுதாயத்தை சார்ந்தவரா இருக்கணும் இல்லையா? இல்லைன்னா அவரால் போட்டியிட முடியாது. ஒரு எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்து பொது தொகுதியில போட்டியிடலாம். ஆனா ஒரு பொது பிரிவினர் வந்து எஸ்சி தொகுதியில வந்து தனி தொகுதியில போட்டியிட முடியாது. ஓகேவா? ஓகே. தகுதி இன்மை எப்படிலாம் தகுதி முடிவு பண்ணலாம்? சபாநாயகர் வந்து முடிவு பண்ணலாம் இல்லையா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படியே நம்ம சட்டமன்றத்துக்கு வாங்க, எம்எல்ஏக்கு வாங்க, சபாநாயகர் வந்து அப்பாவு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்க யார் சப்போர்ட்டரோ அங்க இருந்து ஒரு 4-5 எம்எல்ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? யாரு ஏடிஎம்கே சப்போர்ட்டர்னா ஏடிஎம்கே எம்எல்ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎம்கே சப்போர்ட்டர்னா டிஎம்கேல உள்ள எம்எல்ஏஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ உங்க கண்ணு முன்னாடி ரூலிங் பார்ட்டி ஞாபகம் வச்சுங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது. ஓகேவா? ஸோ நாம் தமிழர்களா மற்ற கட்சிகளுடைய ஆதரவாளர் இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஜோக். ஸோ பாலிடிக்ஸ் வேண்டாம், பாலிட்டி போயிடுவோம். சபாநாயகரால் தான் முடிவு செய்யப்படும் தகுதியின்மை. ஒரு சபாநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகுதியின்மை அப்படின்றத முடிவு பண்ணலாம். ஓகேவா? அது போல அவர் மத்திய அல்லது மாநில அரசாங்கத்தின் கீழே லாபம் தரும், அதாவது ஆதாயம் தரும் வேறு பதவிகள்ல இருந்தார்னா, ஓகே, அவருக்கு ஸோ மனநிலை சரியில்லாதவங்க இருந்தாரு அப்படின்னு சொன்னாலும் நீதிமன்றம் வந்து அவர் வந்து அந்த மாதிரி அன்சவுண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டாலும் அவர் வந்து தகுதி நீக்கம் பண்ணலாம். இந்திய குடிமகனா இல்லை அப்படின்ற பட்சத்திலையும் அவர் வந்து தகுதி நீக்கம் பண்ணப்படலாம். ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்திய குடியுரிமை இழப்பதன் மூலமும் இந்திய குடிமகனா இல்லாத மூலமாகவும் அவர் வந்து தரலாம். ஓகேவா? ஸோ வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல சில பற்றி சொல்லியிருப்பாங்க. அவர் ஒருவேளை தேர்தல் குற்றங்களில் ஈடுபட்டு இல்ல நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? தேர்தல் குற்றங்கள்ல ஈடுபட்டு குற்றவாளியா கண்டறிக்கப்பட்டிருந்தாலும் இல்ல தேர்தல் சம்பந்தமா ஊழல் நடவடிக்கைகள் அவர் வந்து ஈடுபட்டிருந்தாலும் அவரை தகுதி நீக்கம் பண்ணலாம். அவர் வந்து தகுதியின்மை ஆக்கப்படுவாரு. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டிருக்க கூடாது. ஓகேவா?
ஸோ இப்போ தடுப்பு காவல் சட்டத்தின் கீழே ஒருவரை தடுப்பது வந்து இந்த லிஸ்ட்ல வராது, அது வேற. ஓகே, அதே மாதிரி அந்த தேர்தல் கணக்கு வழக்குகளை அவர் தாக்கல் செய்திருக்க தவிர்க்க கூடாது. ஸோ ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, தேர்தல் ஆணையம் ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க, அதுக்குள்ள தான் அவர் வந்து செலவு பண்ணணும், அதிகமாக செலவு பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அரசு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்க கூடாது. ஓகேவா? ஏதோ ஒரு குற்றம் செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்றது கூடாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, லஞ்சம் வாங்கக்கூடாது. தீண்டாண்மை முக்கியமானது. ஓகேவா? தீண்டாண்மை, வரதட்சணை, சதி இந்த மாதிரியான குற்றங்களுக்காக அவர் வந்து குற்றங்களுக்காகவோ, அது டைரக்டா பண்ணதுக்காகவோ, அதை சப்போர்ட் பண்ணதுக்காகவோ, இல்ல அதை வந்து ப்ரீச் பண்ணதுக்காகவோ, ஓகேவா, அது கரெக்ட் அப்படின்ற மாதிரி நின்று ஸ்டாண்ட் சொன்னதுக்காகவோ அவர் வந்து தண்டிக்கப்படக்கூடாது. தண்டிக்கப்பட்டாருன்னா ஒரு தீண்டாண்மை அன்டச்சபிலிட்டிக்காக தண்டிக்கப்படுறாரு, வரதட்சணை கொடுமையினால் தண்டிக்கப்படுறாரு, சதி பண்ணாரு அப்படின்றதுக்காக தண்டிக்கப்படுறாரு. சதின்றது உடன்கட்டையாது. ஸோ அப்படி தண்டிக்கப்படுறாரு அப்படின்னா அவர் ஆட்டோமேட்டிக்காவே ஸோ இந்த குற்றத்துக்கு தண்டிக்கப்பட்டாருன்னா பதவி நீக்கம், தகுதியின்மை ஆக்கப்படுவார். ஓகேவா? ஸோ இன்னும் நமக்கு என்னது 10வது அட்டவணையின்படி அப்படிதானே, ஷெட்யூல் 10, ஓகே, 52nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? தமிழ் எழுதிடலாமா? அரசியல் அமைப்பு திருத்த சட்டம். ஓகே, எந்த இயர்? 1985. 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இது சொல்லியிருப்பாங்க. என்னெல்லாம் பண்ணலாம்? ஒரு உறுப்பினர் தானாக முன் வந்து பதவியை துறக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கட்சியின் முடிவுக்கு முரணாக அவையில் வாக்களித்தல் அல்லது வாக்கெடுப்பை புறக்கணித்தல். இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்னதான், கொறடான்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? ஸோ கொறடா வந்து சொல்றாரு, கொறடான்றது அந்த அவையோட தலைவருக்கு, அந்த கட்சிக்கு வந்து கட்சியுடைய அட்டண்டன்ஸை கவனிச்சுக்கிறவங்க, அவ்வளவுதான். தலைவரால் பார்த்துக்க முடியாதுல்ல, அதனால இவர் பார்த்து பரவாயில்ல வச்சுக்கோங்க. ஓகே, கொறடா இருப்பாரு. அவர் சொல்லுவாரு, இன்னைக்கு நமக்கு வந்து தீர்மானம் கொண்டு வராங்க, வாக்கெடுக்க போறாங்க, திமுக இன்னைக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க, நீட்டு விலக்குக்கு எதிராக ஒரு தீர்மானம், நீட்டு விலக்குக்கு ஆதரவா ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க, கொண்டு வரும்போது எல்லாரும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. யாராவது ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்? ஓகே, அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா கொள்கைக்கு எதிராக அப்படின்னா இன்னொரு கட்சியை சப்போர்ட் பண்றாரு ஆயிடுச்சு. இப்போ அதிமுக வந்து இல்ல வேணும்னு சொல்றாங்க வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு அவங்க சொல்லல, சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிட்டுல. அப்போ ஒரு கட்சியின் முடிவுக்கு முரணாக அவையில் வாக்களித்தல், இல்ல வாக்கு அளிக்காம மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாக்களிக்க கூடாது, வெளிநடப்பு நிறுவனன்றது வேற. ஆனா ஒரு கட்சி வந்து எல்லாரும் வாக்களிக்கும் போது இவர் மட்டும் வாக்களிக்காம இருந்தாலும் அது வந்து என்னது, அவங்களுடைய இதை வந்து சப்போர்ட் பண்றது மாதிரி, ஆப்போசிட் சப்போர்ட் பண்ற மாதிரி. ஓகேவா? சுயேட்சையா ஒருத்தர், இது வந்து எம்எல்ஏக்கு சுயேட்சையா ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னா அவரு ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்தாலும் அதே தான். ஓகேவா? ஆனா நியமிக்கப்பட்ட உறுப்பினர் இருக்காங்களே, இப்ப நமக்கு பிரச்சனை இல்லை, இப்ப யாரும் இல்லை. ஸோ முன்னாடி வந்து இந்த ஆங்கிலோ இந்தியன்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க, அதே மாதிரி எம்எல்சியில் இருக்கக்கூடிய இந்த 1/6 ஆஃப் த பீப்புள் ஹூ நாமினேட்டட் பை கவர்னர், இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓகே நீங்க உள்ள வந்துட்டீங்க, ஒரு 6 மந்த்ஸுக்குள்ள ஏதாவது ஒரு கட்சியில சேரணும் அப்படின்னா சேர்ந்துக்கோங்க. அதுக்கு மேல உங்களால வந்து என்ன பண்ண முடியாது, சேருவதற்கு முடியாது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு கான்செப்டும் நமக்கு இங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அங்க பார்த்ததா, எங்க பார்த்தோம்? கட்சி தாவல் தடை சட்டம், மக்களவை இதுலயும் பார்த்தோம் அப்படித்தானே? ஸோ அங்க உள்ள சேம் கதை தான் இங்கேயும். அடுத்தது பதவியிடம் காலியாதல். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தகுதியின்மைகள், எப்ப தகுதி வந்து அவர் வந்து எம்எல்ஏ இருக்க தகுதி இல்லப்பா அப்படின்னு எப்பெல்லாம் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பதவியிடம் வந்து காலியாதல் அப்படின்றது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இரட்டை பதவி அப்படின்னா அவர் வந்து 2-3 இதுல இருக்காரு, எம்எல்ஏவும் இருக்காரு, எம்எல்சி இருக்காரு, எம்எல்ஏவும் இருக்காரு, இல்லைன்னா வந்து எங்க இருக்காருன்னா நாடாளுமன்றத்துல இருக்காரு. ஓகே, மக்களவையில வந்து எம்பியா இருக்காரு, இப்ப இங்க வந்து சீட் கிடைக்குது அப்படின்றப்ப எம்பி ஆயிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்போ இரட்டை பதவி இருந்தாலும் பதவி வந்து காலி ஆயிரும். ஓகேவா? அடுத்தது தகுதி நீக்கம் பண்ணப்பட்டா, முன்னிடம் பார்த்த மாதிரி ராஜினாமா, அவரே வந்து ராஜினாமா பண்ணிட்டு போனா, பணிக்கு வராம, இதெல்லாம் நம்ம அங்க பார்த்தது அப்படின்னா. அப்ப 60 நாட்களுக்கு மேலாக அனுமதியின்றி, நோட் த பாயிண்ட், அனுமதியின்றி 60 நாட்களுக்கு மேலாக அவர் வந்து பணிக்கு வரல அப்படின்னாலும் என்ன ஆகும், அவர் வந்து ராஜினாமா, சரி, அவர் வந்து அவருடைய பதவி வந்து காலியானதாக கருதப்படும். ஓகேவா? இரட்டை பதவி வகித்தல் மூலம், தகுதி நீக்கம் செய்யப்படுவது மூலம், ராஜினாமா செய்யப்படுவது மூலம், ராஜினாமா தானே வந்து லெட்டர் கொடுக்கறது. ஓகேவா? பணிக்கு வராமை. ஸோ யார்கிட்ட கொடுப்பாங்க? சபாநாயகர்கிட்ட. ஓகேவா?
பதவி பிரமாணம் யார் பண்ணி வைப்பாங்க? ஸோ தற்காலிக சபாநாயகர். ஓகேவா? ஆளுநர் பண்ணணும், இல்லை ஆளுநரால் நியமிக்கப்பட்ட புரோட்டாம் ஸ்பீக்கருடைய முதல் வேலை நம்ம என்னன்னு பார்த்தோம்? புரோட்டாம் ஸ்பீக்கருடைய முதல் வேலை என்ன பார்த்தோம்? அவங்கள பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது தான் இல்லையா? அடுத்தது மாநில சட்டமன்றத்தின் வழிநடத்தும் அதிகாரிகள். அங்க நம்ம பார்த்தோம் இல்லையா தலைமை அதிகாரிகள் சொல்லிட்டு, அதே தான். அங்க யாரெல்லாம் பார்த்தோம்? சபாநாயகர் பார்த்தோம், துணை சபாநாயகர் பார்த்தோம், புரோட்டாம் ஸ்பீக்கர் பார்த்தோம், அதுதான் புரோட்டாம் சபாநாயகர் பார்த்தோம். ஓகே, அப்புறம் வந்து சபாநாயகர் குழு, பேனல் ஆஃப் சேர்பர்சன் பார்த்தோம். அப்படிதானே? ஸோ இங்கே அதே மாதிரி சட்டமன்றத்தில் ஒரு சபாநாயகர் இருப்பாரு. இங்க நீங்க யாரை ஞாபகம் வச்சுக்கணும்? அப்பாவு அப்படின்றவர் இருக்காரு இல்லையா? அவர் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இவருக்கான தேர்தல் எப்ப நடக்கும்? சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள் ஒருவரை தேர்ந்தெடுப்பர். சட்டமன்றத்தின் ஆட்சி காலம் வரை சபாநாயகர் வந்து பதவியில் நீடிப்பார். ஓகேவா? சட்டமன்றத்தினுடைய ஆட்சி காலம் வரை சபாநாயகர் வந்து பதவியில் நீடிப்பார். ஓகேவா? பதவி காலியாகும் சூழ்நிலை. சோ எப்பெல்லாம் வந்து காலியாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டமன்றத்தின் உறுப்பினர், அதாவது இப்போ வந்து அப்பாவு நான் வச்சுக்கோங்க, அப்பாவு யாரும் தெரியும் இல்லையா? ஸோ அவர் தான் இப்போ நமக்கு சபாநாயகர். இப்போ அந்த அப்பாவை வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்ற பதவி வந்து இழக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வருது. கட்சி தாவல் பண்றாரு, இல்லைன்னா வேற ஏதோ பண்றாரு, ஏதோ சம்திங் ஒரு இது பண்றா வச்சுக்கலாம், கட்சி தாவல் வராது. ஸோ மற்றபடி வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் அவர் வந்து அவர் ராஜினாமா பண்ணிட்டு போறாரு, இல்லை அவருடைய பதவியிடம் எப்படியோ ஒரு பதவியிடமும் காலி ஆகுது அப்படின்றப்ப அவருடைய பதவியை வந்து அவர் இழக்க நேரிடு அப்படின்ற டைம்ல அவருடைய சபாநாயகர் பதவி என்ன ஆகும்? காலி ஆகிடும். ஓகேவா? அடுத்தது இவரே ராஜினாமா பண்ண நினைக்கிறார். அப்ப என்ன பண்ணணும்? சபாநாயகர் துணை சபாநாயகரிடம் ராஜினாமா கடிதத்தை அளிப்பதன் மூலமாகவும் அவருடைய பதவி வந்து காலியாகும். ஓகேவா? அறுதி பெரும்பான்மையுடன் தீர்மானம் நிறைவேற்றி பதவி நீக்கம் செய்யப்பட்டால், ஓகேவா? நீக்கிறதுக்கு அறுதி பெரும்பான்மை. அறுதி பெரும்பான்மைன்றது எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. என்ன பார்த்தோம்? ஞாபகம் வருதா? அறுதி பெரும்பான்மை. ஸோ மொத்த உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் 234. ஸோ காலியிடம், இறந்தவங்க, ஸோ அதெல்லாம் போக மீதி எவ்வளோக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 இடம் காலியாகிறது, ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 230 சீட் தான் இருக்குன்னு வச்சுங்களேன். அது 230ல் பாதி. ஓகேவா? அறுதி பெரும்பான்மை. அறுதி பெரும்பான்மையுடன் தீர்மானம் நிறைவேற்றி பதவி நீக்கம் செய்யப்பட்டாலும் அவருடைய பதவி வந்து காலியாகும். ஓகேவா? ஸோ ஆனால் அந்த தீர்மானத்தை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 நாட்களுக்கு முன்னால முன்னறிவிப்பு கொடுக்கணும். ஓகேவா? தீர்மானத்துக்கு முன்னாடி 14 நாட்களுக்கு முன் முன்னறிவிப்பு கொடுக்கணும். ஓகேவா? முன்னறிவிப்பு கொடுத்துதான் இதை வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சபாநாயகருடைய அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் என்னெல்லாம் இருக்கு? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் அதனுடைய அலுவல்களை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் ஒழுங்கையும், அதாவது அந்த ஒழுங்குபடுத்துவதற்கும் அந்த ஒழுங்கையும் பராமரிக்கிறது தான் மெயின் வேலை. ஓகேவா? சட்டமன்றத்தினுடைய மாண்பை காப்பாற்ற யாரு? சபாநாயகர் தான். ஓகேவா? இப்போ வந்து தேவையில்லாத பேச்சுகள் பேசினாங்கன்னா அவை குறிப்புல இருந்து நீக்கிடுவாங்க. உள்ளுக்குள்ள வந்து கலடா பண்ணிட்டு இருந்தா தூக்கி வெளியே போட்டுருவாங்க. இல்லை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல, மொத்தமா எல்லாம் கத்துறாங்க அப்படின்னா அவையை ஒட்டி வச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி அவை நடவடிக்கைகளை வந்து ஒழுங்குபடுத்தல், ஓகேவா, வருகையை கண்காணித்தல், இதெல்லாம் வந்து அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா முதன்மையான பொறுப்பு அவங்கள்ட்ட தான் இருக்குது, இறுதி அதிகாரமும் அவர்கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் அவர் கண்ட்ரோல் தான். சட்டமன்றத்துடைய முழு கண்ட்ரோலும் சபாநாயகர் தான். ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறதுக்கு அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ சில விஷயங்கள்ல சபாநாயகருடைய முடிவு தான் இறுதியானது. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்திய அரசியலமைப்பை பொறுத்தவரையில், அதை மாதிரி அவையுடைய நடவடிக்கை மற்றும் நடத்தை விதிகள் பொறுத்தவரையில் ஏதாவது வருதுன்னா அவர் என்ன சொல்றாரோ அதான் சொல்றோம் இல்லையா, அந்த அவர் தான் ஃபைனல் டெசிஷன் அங்க அப்படின்ற மாதிரி. சட்டசபையில் சட்டமன்ற முன் மாதிரிகள் இதுல எல்லாமே. ஓகேவா? ஸோ அடுத்தது சட்டசபையை அவர் வந்து ஒத்தி வைக்கிறாரு, இல்ல கூட்டத்தை வந்து இடைநிறுத்துறாரு. ஓகேவா? எப்போ? நமக்கு வந்து போதிய அளவு வருகை இல்லாத போது. ஓகேவா? குவாரம் பார்த்தோம் அப்படிதானே? குவாரம். ஓகே, ஸோ என்னது? 1/10. ஓகேவா? இப்போ நமக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் பேரவை நடத்தணும் அப்படின்னா 24 பேராது வந்தாதான் அன்னைக்குள்ள அலுவல்கள் நடத்தும். ஓகேவா? அவையை ஒத்தி வைத்தல் மற்றும் குறிப்பிட்ட அளவு வருகை இல்லாத போது அவையை இடைநிறுத்துகிறார். ஓகே, அதே மாதிரி வேற என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம அங்கேயும் பார்த்தோம் லோக்சபால, அதே கதை அங்கேயும்.
முதல் வாக்கெடுப்பில் பங்கு கொள்ள முடியாது. இப்ப வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கீங்களேன், இன்கேஸ் ஆஃப் டைல மட்டும்தான், வாக்கு சமநிலை அடையும் போது மட்டுமே வாக்களிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல அவரால் வந்து ஓட்டு போட முடியாது. ஓகேவா? கான் ஓட் ஃபார் இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். ஓகே, இப்ப ஈக்குவலா வருது, ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா ஆளுங்கட்சி சார்பாக தான், ஆளுங்கட்சியோட தான் இருப்பாரு, அதுதான் சப்போர்ட் பண்ணுவாரு இல்லையா? ஓகே, அந்த மாதிரி சூழ்நிலை வராது. ஓகே, அதே மாதிரி ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா அப்படின்றத முடிவு செய்யறதும் இவரு தான். ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா அப்படின்றத முடிவு செய்யறதும் இவர் தான். அதே மாதிரி கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே உறுப்பினர் தகுதியை முடிவு செய்கிறார். ஓகே, ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுவும் நம்ம எல்லாமே அங்க பார்த்ததாங்க, எல்லாமே ரிப்பீட் ஆகுது. வித்தியாசமா தான் மட்டும் நான் வந்து சொல்றேன். ஓகேவா? ஸோ மீதி எல்லாம் பார்த்துக்கோங்க. கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலமாக அந்த உறுப்பினர் வந்து தகுதி இழக்கிறாரா இல்லையா அப்படின்றத அவர் தான் டிசைட் பண்ணணும். அனைத்து குழுக்களின் தலைவர்களை நியமிக்கிறார் மற்றும் அவர்களின் பணிகளையும் மேற்பார்வையிடுகிறார். ஸோ சட்டமன்ற குழுக்கள் இருக்கும், அந்த குழுக்களோட தலைவர்களை நியமிக்கிறது அப்படிதான். அதே மாதிரி அவர்களை வந்து மேற்பார்வையிட அவர் தான். ஸோ வணிக ஆலோசனை குழு, விதிகள் குழு, பொதுநோக்க குழு எல்லாத்துக்கும் வந்து தலைவராக செயல்படாது. அதுவும் பார்த்துக்கோங்க ரைட்டா. வணிக ஆலோசனை குழு, விதிகள் குழு, பொதுநோக்க குழு, இந்த குழுலாம் இருக்குது. அதுக்கு வந்து தலைவராகவும் செயல்படுறாரு. ஸோ மற்ற குழுக்களுக்கு தலைவர்கள் அவர் தான் நியமிக்கிறாரு, அதை மேற்பார்வையிடுறாரு. இந்த 3 குழுக்களுக்கு வந்து அவரே தலைவராகவும் செயல்படுவார். ஓகேவா? சட்டமன்ற குழுக்கள் இருக்கும், பாராளுமன்ற குழுக்கள் மாதிரி இங்கேயும் சட்டமன்ற குழுக்கள் இருக்கும். ஓகேவா? ஃபைன். துணை சபாநாயகர். ஓகே, துணை சபாநாயகர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னா அதே மாதிரிதான், அவங்களுடைய உறுப்பினர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஓகேவா? ஸோ துணை சபாநாயகரும் அவை உறுப்பினர்களால் தங்களுக்குள் தேர்வு செய்யப்படுகின்றனர். ஓகேவா? ஸோ சபாநாயகர் தேர்தலுக்கு பின் இவருக்கான தேர்தல் வந்து நடைபெறும். ஃபர்ஸ்ட் வந்து சபாநாயகரை தேர்ந்தெடுப்பாங்க, தேர்தல் மூலமா. அடுத்தது துணை சபாநாயகருக்கான தேர்தல் நடைபெறும். சட்டமன்றம் ஆட்சியில் தொடரும் வரை இவர் பதவியில இருப்பாரு. ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இவருடைய பதவி எப்பெல்லாம் காலியாகும்? சேம் கால் தான். ஒன்று வந்து சட்டமன்றத்தில் உறுப்பினர் பகுதி, அதாவது எம்எல்ஏ இருக்க தகுதி இல்லை அப்படின்னு ஆயிட்டாக்கி ஆட்டோமேட்டிக்கா இவர் வந்து சபாநாயகரம், துணை சபாநாயகரம் இருக்க முடியாது. அதே மாதிரி சபாநாயகரிடம் ராஜினாமா அளித்தாலும் அதே கருத்து தான். அதே மாதிரி அறுதி பெரும்பான்மை தீர்மானம் நிறைவேற்றி அவை உறுப்பினர்ல இருந்து நீக்கினாலும் இதே தான். நமக்கு சபாநாயகருக்கு என்ன பார்த்தோமோ அதே தான். ஓகேவா? அப்போ சபாநாயகர் ராஜினாமா பண்ணணும்னா துணை சபாநாயகர்கிட்ட ராஜினாமா கடிதத்தை கொடுக்கணும். துணை சபாநாயகர் வந்து பதவி ராஜினாமா பண்ணணும்னா சபாநாயகர்கிட்ட ராஜினாமா அளிக்கணும். ஓகேவா? ஸோ இதான் வந்து விஷயம். அதிகாரங்கள் மற்றும் கடமைகள். ஓகேவா? சபாநாயகர் பதவி காலியாகும் போது, வருகை தராத போதும் துணை சபாநாயகர் அவை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவார். ஓகேவா? சபாநாயகர் பதவி வந்து இல்ல காலியாகுது, இல்ல வருகை தரல அப்படின்னா அன்னைக்குள்ள அலுவல்களை வந்து நடத்துறது யாரு? துணை சபாநாயகர். ஓகேவா? ஸோ இரு வகையிலும் சபாநாயகரின் அதிகாரங்கள் அனைத்தையும் பெறுகிறார். ஓகேவா? இந்த 2 டைம்ல மட்டும், ஒன்னு வந்து சபாநாயகர் பதவி காலியாகும் போது அப்படின்ற ஒரு இது, இன்னொன்னு வந்து காலியாகும் போது, அதே மாதிரி பார்த்தோம்னா வருகை தராத போது. ஓகேவா? ஸோ இந்த 2 இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த அவை நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்றாரு. குழுவின் தலைவர். இந்த 2 பேர் பதவியும் நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா? நம்ம என்ன பார்த்தோம்? அந்த பேனல் ஆஃப் சேர்பர்சன். ஓகேவா? ஸோ சபாநாயகர்கள் கொண்ட குழு அப்படின்ற அதே மாதிரி தான் குழுவின் தலைவர். சபாநாயகரும் துணை சபாநாயகரும் பதவி காலியாக்கும் போது அவையை யார் வழி நடத்துவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ குழுவின் தலைவர் அப்படி ஒருத்தருப்பாரு, அவர் தான் இதை வந்து நடத்திட்டு போவாங்க. ஓகேவா? ஸோ இங்கேயும் அவருக்கு பவர் அதே மாதிரி தான். அங்க 2 பேருக்குள்ள பவர் நமக்கு வந்து என்னவோ அவர் அந்த பதவியில் இருக்கும்போது அந்த பவர் அவருக்கும் வரும். அப்போ 3 பர்சன் படி பார்த்துருக்கோம். ஒன்னு வந்து சபாநாயகர், துணை சபாநாயகர், குழுவின் தலைவர். ஸோ அவங்க 2 பேரும், சபாநாயகர் இல்லாமது துணை சபாநாயகர் பார்த்துப்பாரு, சபாநாயகரும் துணை சபாநாயகரும் இல்லாதப்ப குழுவின் தலைவர் வந்து பார்த்துப்பாரு. ஓகேவா? அடுத்து சட்ட மேலவை தலைவர். சட்ட பேரவை முடிஞ்சு சட்ட மேலவை தலைவர். ஓகேவா? ஸோ எல்லாமே அவரே மாதிரி தான் இருந்துச்சு, எந்த ஒரு பெரிய வித்தியாசம் இல்லைல்ல. ஓகே, சட்ட மேலவை தலைவர். மேலவை உறுப்பினர்களால் தங்களுக்குள் ஒரு தலைவரை வந்து தலைவராக வந்து தேர்வு செய்வாங்க. நம்ம ராஜ்யசபால என்ன பார்த்தோம்? ஸோ இந்த டிஃபரெண்ட் தான் பார்க்கணும். ராஜ்யசபால என்ன பார்த்தோம்? யாரு வந்து சட்ட மேலவை தலைவராக இருப்பாங்க, அதாவது ராஜ்யசபாவோட தலைவராக இருப்பாங்க. ராஜ்யசபாவோட தலைவர் யாரு இந்திய துணை குடியரசுத் தலைவரோ அவர் தான் அதாவது ராஜ்யசபாவுடைய தலைவராக இருப்பாரு. அப்படிதானே? பதவி வழி தலைவர் சொல்லுவோம். பதவி வழி தலைவர் அவர் வந்து எலெக்ஷன் மூலமாலாம் பண்ணப்படல, அவரு அங்க உறுப்பினர்களால வந்து தேர்ந்தெடுக்கப்படல. அவர் என்ன பண்ணப்பட்டாரு? அவர் வந்து இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர்,
அந்த பதவியில யார் இருக்காங்களோ அவங்க தான் ராஜ்யசபாவோட ராஜ்யசபாவோட தலைவரா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இங்க வந்து சட்ட மேலவை உறுப்பினர்களால் தங்களுக்குள் ஒருவரை தலைவராக தேர்வு செய்வர். ஓகேவா? சோ இந்த பதவி வந்து எப்படிலாம் காலியாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவை உறுப்பினர் தகுதியை இழக்கும் போது, சேம் கதை, அவர் எம்எல்சியா இருக்க தகுதி இல்லை அப்படின்னா அவருடைய இது வந்து காலி ஆயிரும். மேலவை துணைத் தலைவரிடம் ராஜினாமா அளிப்பது மூலம், அப்ப இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, மேலவை தலைவர் மாதிரி மேலவை துணைத் தலைவரும் இருக்கிறாரு அப்படின்னா, மேலவை துணைத் தலைவரிடம் ராஜினாமா அளிப்பதன் மூலம், அப்புறம் பெரும்பான்மை பலத்துடன் அவருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினாலும் பதவி நீக்கம் பண்ணலாம். ஸோ சேம் சபாநாயகர் என்னென்ன முறையில பண்றாங்களோ அதே முறையில தான் இவரே வந்து பதவி நீக்கம் வந்து பண்றாங்க. ஓகேவா? இவருடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபாநாயகர் மற்றும் சபாநாயகர்களுடைய அதிகாரங்களையும் பணிகளையும் ஒத்துது. அங்க ஒரு சட்ட சபையில, சட்ட பேரவையில ஒரு சபாநாயகர்களுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குதோ சேம் அதிகாரம் நமக்கு வந்து எங்க இருக்குது, சட்ட மேலவையில உள்ள தலைவருக்கும் இருக்குது. ஓகேவா? சேர்மன் சொல்லுவோம், கவுன்சிலுடைய சேர்மன் அவருக்கும் வந்து இருக்குது. ஓகேவா? சோ இதான் வந்து விஷயம். ஓகே. சோ துணைத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அதேதான், உறுப்பினர்கள் தங்களுக்குள் ஒருவரை துணைத் தலைவரா வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவருடைய பதவி வந்து காலியாகும் போது, அதாவது துணைத் தலைவர் பதவி எப்பெல்லாம் காலியாகும், அவர் வந்து ஒன்லே ராஜினாமா கொடுக்கணும் தலைவர்கிட்ட போயிட்டு, அதாவது சட்ட மேலவை தலைவர்கிட்ட ராஜினாமா கொடுக்கணும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உறுப்பினர் தகுதியை வந்து இழந்தாலும், அதாவது எம்எல்சியை வந்து அவர் எம்எல்சி பதவியை இழந்தாலும் அவர் பதவி இழக்க நேரிடும், இல்லை அறுதி பெரும்பாலும் தீர்மானம் ஏற்றினாலும் பதவி இழக்கலாம். ஓகேவா? ஸோ அதிகாரங்கள் பணிகள் எல்லாமே அங்கே துணை சபாநாயகர்களுக்கு என்னென்னலாம் பண்ணலாமோ அதே இது இங்கேயும். ஓகேவா? சேம் தான், பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு அங்கேயும் லோக்சபாலையும். ஓகேவா? ஸோ என்ன அங்கே வந்து ஒரே ஒரு வித்தியாசம், நமக்கு வந்து பெரிய வித்தியாசம் என்ன பார்க்கலாம்னா, அங்க ராஜ்யசபா அதாவது மேலவைக்கு யாரு வந்து தலைவரா இருப்பானா, யாரு இந்திய குடியரசுத் தலைவரோ அவர் தான், சாரி இந்திய துணை குடியரசுத் தலைவரோ அவர் தான் ராஜ்யசபாவோட தலைவரா இருப்பாரு. இங்க நமக்கு வந்து அந்த உறுப்பினர்களால், அதாவது எம்எல்சிகளால் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அவ்வளவுதான் டிஃபரெண்ட். ஓகேவா? அடுத்தது மாநில சட்டமன்றத்தின் கூட்ட தொடர்கள். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, நமக்கு வந்து மாநில சட்டமன்றத்தின் கூட்ட தொடர்கள். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கூட்ட அழைப்புகள். சோ யார் வந்து அழைப்பு எடுப்பாங்க, மக்களவைக்கு யார் அழைப்பு எடுப்பாங்க, குடியரசுத் தலைவர் இல்லையா? அதே மாதிரி இங்க வந்து யாரா இருக்கும், ஆளுநரா இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இரு அவைகளுக்குமே ஆளுநர் தான் வந்து அழைப்பு எடுப்பார். ஓகேவா? கவர்னர் தான் அவ்வப்போது ஒவ்வொரு மாநில சட்டமன்றத்தையும் கூட்டுறதுக்காக வரவழைக்கிறாரு. மாநில சட்டமன்றத்தினுடைய 2 அமர்வுகளுக்கு இடையேயான அதிகபட்ச கால இடைவெளி 6 மாதத்தை தாண்டக்கூடாது. சேம் அஸ் மக்களவை. அப்ப நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 2 கூட்டத்தொடராவது நமக்கு வந்து நடக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அதிகபட்சமா அந்த இடைவெளி 6 மாசம் தாண்டக்கூடாது. இதுதான் கான்ஸ்டியூஷன் இருக்கு. இப்போ ஒருவேளை 2 இது கொடுக்குறாங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு வருஷத்துக்கு 2 கூட்டத்தொடராவது நடத்தணும் அப்படின்ற கரெக்டா, இல்ல இந்திய அரசியலமைப்பின்படி இரு அமர்வுகளுக்கு இடையேயான கால இடைவெளி வந்து 6 மாதங்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு கரெக்டான்னு கேட்டீங்கன்னா 2வது சொன்னா கரெக்ட். ஓகேவா? அப்ப மாநில சட்டமன்றம் வருடத்திற்கு 2 முறையாவது கூட வேண்டும் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிறது எடுத்துக்கிட்டது. ஓகேவா? சோ அந்த ஒரு அமர்வுக்குள்ளேயே அந்த ஒரு கூட்டத்தொடருக்குள்ளேயே நிறைய இருக்கும். அப்படிதானே? ஸோ பார்க்கலாம். ஒத்திவைத்தல் அப்படின்னா என்ன, ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில அவையினுடைய அலுவல்களை எல்லாம் ரத்து செய்தல் தான் ஒத்திவைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? ஸோ ஒத்திவைப்பு அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு ஒரு அவையினுடைய அமர்வுல கொஞ்சம் வேலையை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. ஓகேவா? இது 1 மணி நேரமா இருக்கலாம், இல்ல ஒரு சில நாட்களா இருக்கலாம், இல்ல சில வாரங்களா கூட இருக்கலாம் ஒத்திவைப்பா. ஓகேவா? அதே மாதிரி அந்த அட்ஜான் சைன் டைன்னு சொல்லுவாங்க, காலவரையின்றி ஒத்தி வைத்தல் அப்படின்றது. ஓகேவா? ஸோ கூட்டத்தொடர் வந்து பாத்தீங்கன்னா மொத்த அலுவல்களும் நமக்கு வந்து முடிவற்ற பின்னாடி அது மொத்த கூட்டத்தொடரை வந்து முடிவு கொண்டு வரது தான் காலவரையின்றி ஒத்திவைத்தல் அப்படின்றது. இதை வந்து தீர்மானிக்கிறது வந்து சபாநாயகரோ தலைவரோ. சட்டமன்றம்னா சட்டப்பேரவைனா சபாநாயகர், சட்ட மேலவைனா தலைவர், சட்டமன்ற தலைவர் வந்து தீர்மானிப்பார். ஓகேவா? கலைத்தல் அப்படின்றது மாநில சட்டப்பேரவை மட்டுமே நம்ம வந்து கலைக்க முடியும், மாநில சட்ட மேலவையை கலைக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா அது வந்து நிரந்தர அவை இல்லையா? சோ இந்த காலவரையின்றி ஒத்தி வைத்தல் அப்படின்றது என்ன சொல்லுவாருன்னா, ஒத்தி வைக்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா சபாநாயகர் தான் இதை வந்து தீர்மானிப்பாரு. அடுத்தது இவர் வந்து நம்ம ஆளுநர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, அந்த ஒத்தி வைப்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிடுவாரு. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அது ஃபுல்லாவே முடிவுக்கு வரும். ஓகே, இப்படிதான் இருக்கும். ஓகேவா?
ஸோ கலைத்தல் வந்து இது, ஓகேவா? ஸோ அப்போ ஈஸி தான். ஒத்திவைத்தல் அப்படின்றது அட்ஜார்ன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அட்ஜார்ன் சொல்லுவாங்க. ஸோ அப்போதைக்கு, அதாவது அந்த அலுவல சில நாட்களாவோ சில மணி நேரமாவோ சில வாரங்களாக கூட இருக்கலாம் ஒத்திக்கிறது. காலவரைந்தி ஒத்தித்தல்னா அடுத்த அந்த அமர்வு கூட்டத்தை வந்து முடிச்சுட்டு அடுத்த கூட்டம் எப்போன்றது தெரியாது, அதுக்கு அழைப்பு கொடுப்பாங்க, காலவரை இந்தி ஒத்திவைத்தல், ஓகேவா? மசோதாக்கள் காலாவதி ஆகுதல். ஸோ கோரம் அப்படின்றது நமக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ நம்ம பார்த்துட்டோம் அதை பற்றி. ஓகே, மசோதாக்கள் வந்து காலாவதி ஆகுதல். ஸோ நம்ம அங்க பார்த்தா அதே கதை, அங்க பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க. ஒன்னே ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா வரும், பார்த்துப்போம். சட்டப்பேரவை, இப்போ சட்டப்பேரவை பெருசா, சட்டப்பேரவை பெருசா, சட்டமேலவை பெருசா? சட்டப்பேரவை. மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் உள்ளதான் பெருசு, இல்லையா? அப்போ சட்டப்பேரவையில் நிலுவையில் உள்ள மசோதாக்கள் வந்து என்ன ஆகும்? காலாவதி ஆகிடும், ஓகேவா? சட்டப்பேரவையிலேயே இப்போ வந்து சட்டசபை வந்து கலையுது, ஓகேவா? இங்க நம்ம கலையறதான் பார்க்கணும். மாநில சட்டப்பேரவை மட்டும்தான் கலைக்க முடியும். மாநில சட்டப்பேரவை வந்து கலையும் போது சட்டப்பேரவையில எந்தெந்த மசோதாக்கள்லாம் நிலுவையில் இருக்கோ அது எல்லாம் வந்து என்ன ஆகும்? காலாவதி ஆகிவிடும், ஓகேவா? அடுத்தது, சட்டப்பேரவையில நிறைவேறி மேலவையில நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்களும் காலாவதி ஆயிரும். எப்ப? இப்போ நீங்க வந்து நம்ம தமிழ்நாடு சட்ட பேரவை எடுத்துக்கோங்க, சட்ட மேலவையும் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்ப சட்ட பேரவையில ஒரு பில் வந்து பாஸ் ஆகி சட்ட மேலவைக்கு போயிட்டு இப்போ உங்க சட்டப்பேரவை வந்து ஆட்சி கலைஞ்சிச்சு. அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த பில் வந்து காலாவதியானதாக கருதப்படும், ஓகேவா? ஏன்னா இங்க தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு, இங்க பாஸ் ஆயிருக்கு அப்படின்னா. ஸோ அப்போ அப்படி இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது இங்க மறுபடியும் பரிசீலனைக்கு அனுப்புறாங்க வாங்குறாங்கன்னா இங்கதான் வரணும். அப்போ இங்கதான் இல்லையே, என்ன பண்றது? புரிஞ்சுதா? ஓகே, இப்போ சட்டப்பேரவை கலையும் போது சட்டப்பேரவையில் நிறைவேற்றும் முன் மேலவையில் நிலுவையில் உள்ள மசோதாக்களும் அதே மாதிரி காலி ஆயிரும், ஓகேவா? ரெண்டு அவைகளிலையும் பாஸ் ஆகி ஆளுநருடைய ஒப்புதலுக்கோ இல்லைன்னா ஆளுநர் வந்து நமக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஆளுநருடைய அதிகாரத்திலே பார்த்தோம், ஒன்னு அவர் ஸ்டாப் பண்ணலாம், இல்ல ஓகே சொல்லலாம், இல்ல வந்து மறுபரிசீலனைக்கு அனுப்பலாம், இல்ல என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து கேட்கறதுக்காக அனுப்பலாம். அப்போ ஒன்னிலேயே ஆளுநர்கிட்ட போயிடுச்சு. சட்டப்பேரவையில நமக்கு வந்து தமிழ்நாட்டுல பிரச்சனை இல்லை, நமக்கு ஒரே அவை தான், ஓகேவா? ஸோ நமக்கு வந்து சட்டப்பேரவையில இதாயிடுச்சுனாலே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இங்க நம்ம இந்த 6 ஸ்டேட் தான் முக்கியமா இவ்வளவு டீட்டெயிலா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சட்டப்பேரவையில வந்து சட்டப்பேரவை ஈரவைகள்லயும் கடந்து ஆளுநர்கிட்ட போயிடுச்சு அல்லது குடியரசுத் தலைவர்கிட்ட போயிடுச்சு. இப்போ சட்டப்பேரவை வந்து கலைஞ்சிருச்சு, ஓகேவா? அப்படின்னா அந்த மசோதா வந்து காலாவதி ஆகாது, ஓகேவா? ஏன்னா ரெண்டுலயும் பாஸ் ஆகிட்டுல, ஏன்னா அவரு வந்து சொல்றது தானே அப்படின்ற மாதிரி. அடுத்தது, சட்டப்பேரவை அல்லது ஈரவைகளிலும் கடந்து, ஓகே, கூட்டப்பேரவை சட்டப்பேரவைங்க, ஓகேவா? ஏன் சட்டப்பேரவை அல்லது போட்டுக்கணும்? சட்டப்பேரவை அல்லது ஈரவை, நமக்கு வந்து தமிழ்நாடுனா ஃபர்ஸ்ட் உள்ள மட்டும் எடுத்துக்கோங்க. சட்டப்பேரவையில கடந்து குடியரசுத் தலைவரிடம் சென்றாலும் அவரின் மறுபரிசீலனைக்காக அனுப்பப்பட்ட மசோதாக்களும் காலாவதி ஆகாது, ஓகேவா? அப்ப ரெண்டு விஷயத்துலாம் காலாவதி ஆகாது. ஒன்லே ஆளுநர்கிட்ட இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா அது வந்து காலாவதி ஆகாது, அவ்வளவுதான். மீது எல்லாமே லேப்ஸ் ஆகிடும், காலாவதி ஆகிடும், ஓகேவா? ஸோ மாநில சட்டப்பேரவையில என்ன மொழி வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியலமைப்புக்கு நடைமுறைக்கு வந்த 15 ஆண்டுகள்ல ஆங்கிலத்தை அவையுடைய மொழியாக வச்சுக்கணுமா வேணாமா அப்படின்ற தீர்மானம் நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு சில ஸ்டேட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தாங்க, ஓகேவா? இப்ப தமிழ்நாடுலாம் 15 வருஷத்துல முடிவு பண்ணிக்கலாம், நீங்க தமிழை வந்து அரசியலமைப்பு 15 வருஷத்துல நம்ம தமிழ் வேணும் ஆங்கிலம் வேணுமா வேணாமான்னு சொல்லி முடிவு பண்ணிக்கலாம். இமாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா இங்க எல்லாமே 25 வருஷம் கழிச்சு முடிவு பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அருணாச்சல் பிரதேசம், கோவா, மிசோரம் எல்லாமே 40 வருஷம் கழிச்சு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, ஓகேவா? ஸோ இதான் அமைச்சர் மற்றும் மாநிலத்தின் வழக்கறிஞர் இருவருமே. ஸோ நம்ம ஆல்ரெடி அங்க பார்த்ததான் அமைச்சரும் சரி, அங்க யார் பார்த்தோம், நமக்கு அங்க வந்து நம்ம பார்த்த இந்தியாவினுடைய வழக்கறிஞர் அவரும் சரி. ஸோ 2 பேருமே இங்க வந்து மாநிலத்தின் வழக்கறிஞர். ஸோ அங்க வந்து அமைச்சரும் எந்த 2 கூட்டத்தொடர்ல எங்கனாலும் போய் கலந்துக்கலாம், ஓகேவா? அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருக்கலாம், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் இருக்கலாம். ஆனா 2 பேருமே இப்போ வந்து அமைச்சர் வந்து எந்த அவையில உறுப்பினரோ அங்கதான் ஓட் பண்ண முடியும், ஓகேவா? ஆனா வழக்கறிஞர், மாநிலத்துடைய வழக்கறிஞர், அவரால் வந்து 2 இதுலயும் கலந்துக்கலாம், பேசலாமே தவிர ஆனா அவரால் வந்து ஓட் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ மாநில சட்டப்பேரவை மொழி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்தந்த மாநில மொழி தான். ஆங்கிலத்துக்கான கெடு வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, அது மட்டும் பாத்துக்கோங்க, ஓகேவா?
ஸோ மாநிலத்தில் வந்து சட்டம் ஏற்றும் உடைய நடைமுறை. சாதாரண மசோதா எப்படி ஏற்றுவோம்? சாதாரண மசோதா என்னது? ஆர்டினரி பில். ஓகேவா? ஸோ மாநில சட்டமன்றத்தினுடைய ஏதாவது ஒரு அவையில வந்து துவங்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லைங்க, ஈரவை உள்ளதான் பிரச்சனை. தமிழ்நாட்டில் வந்து இங்க வந்து வரும், பாஸ் ஆகும், ஆளுநர்கிட்ட போகும், ஓகே சொன்னா ஓகே, இல்லைன்னா அவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். அப்போ அவ்வளவுதான், அது வந்து மறுபரிசீலனைக்கு அனுப்பலாம், முடிச்சு விட்டுடலாம், அவ்வளவுதான். ஈரவை உள்ளதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்லிமெண்ட் நடக்கும் அதே கதை தான். இப்ப மாநில சட்டமன்றத்தின் ஏதேனும் ஒரு அவையில் துவங்கலாம். அமைச்சர் அல்லது சாதாரண உறுப்பினர் கொண்டு வரலாம். 3 படிநிலைகள், முதல் வாசிப்பு, 2ஆம் வாசிப்பு, 3ஆம் வாசிப்பு நடைபெறும். அடுத்து வந்து இப்படி முடிஞ்சதுக்கு அப்புறமா முதல் அவையில முடிஞ்சு 2ஆம் அவைக்கு போவோம். ஒன்லேயே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்ட பேரவையில வந்திருந்தா இங்க பாஸ் பண்ணி சட்ட மேலவைக்கு போவோம். அங்க போனதுக்கு அப்புறமா அங்கேயும் இதே மாதிரி 3 படிநிலைகள் முடிஞ்ச பின்னாடி ஒன்னிலே எந்த திருத்தமும் இல்லாம மசோதா வந்து பாஸ் பண்ண விடலாம். திருத்தம் இருந்துச்சுங்களேன், ஸோ மறுபடியும் அது வந்து சட்டப்பேரவைக்கு அனுப்பப்பட்டு அங்க மறுபடியும் பாஸ் பண்ணி பண்ணப்படலாம். இல்ல ஈரவைகளிலோ அந்த மசோதா வந்து நிராகரிக்கப்படலாம். இது வந்து சாதாரண மசோதாக்கு, ஓகேவா? சாதாரண மசோதா வந்து நிராகரிக்கப்படலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த மசோதாவும் எந்த நடவடிக்கை எடுக்காம மசோதாவை அப்படியே நிப்பாட்டியும் வைக்கலாம், ஓகேவா? இப்போ சில விஷயங்கள், சட்ட மேலவை தொடர்ந்து 3 மாதங்களுக்கு அந்த மசோதாவின் மேல் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை எனில் சட்டப்பேரவை மீண்டும் மசோதாவை நிறைவேற்றும், ஓகேவா? அம்மசோதா ஏற்றுக்கொள்ளப்பட்டாலோ அல்லது 1 மாத காலத்துக்குள் நிறைவேற்றப்பட்டாலோ அம்மசோதா வந்து பாத்தீங்கன்னா ஈரவைகளிலும் நிறைவேற்றியதாகவே கருதப்படும், ஓகேவா? ஸோ இந்த மசோதா வந்து பாத்தீங்கன்னா ஒன்லே ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரச்சனை இல்லை, இல்ல 1 மாத காலத்துக்குள்ள நிராகரிக்கப்பட்டு அப்படின்னாலும் 2 அவையிலையும் அது வந்து பாஸ் பண்ணியாச்சு, அப்படிதான் மீனிங், ஓகேவா? மாநில சட்ட மேலவைகள்ல அதிகபட்சம் ஒரு மசோதாவா 4 மாதங்களுக்கு தாமதப்படுத்தலாம், அதுக்கு மேல பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ இங்க வந்து ஜாயின்ட் சிட்டிங்க்கு அலோ இருக்கான்னு கேட்டா ஜாயின்ட் சிட்டிங்கான அலோ நமக்கு இங்க கிடையாது, ஓகேவா? ஸோ இங்க வந்து 4 மாதம், அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. அங்க வந்து நம்ம 6 மாதம் பார்த்தோம், இங்க வந்து 4 மாதம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆளுநருடைய இப்போ வந்து பாஸ் பண்ணியாச்சு, அவங்க முதல் அவையிலையும் பாஸ் ஆகி 2ஆம் அவையிலையும் பாஸ் பண்ணி வந்தாச்சு. இப்போ ஆளுநருடைய ஒப்புதலுக்கு வந்தாச்சு. ஆளுநர் வந்து ஒன்லேயே ஒப்புதல் வழங்கலாம், இல்ல ஒப்புதல் வழங்காமல் நிறுத்தி வைக்கலாம். அடுத்தது ஆளுநர் வந்து அவைக்கே திருப்பி அனுப்பலாம், ஓகேவா? திருப்பி அனுப்பலாம், இல்லைன்னா குடியரசுத் தலைவருடைய பரிசீலனைக்காக ஆளுநர் அனுப்பலாம், ஓகேவா? ஸோ இப்போ இதோட முடிஞ்சு வச்சுங்களா, பிரச்சனை இல்லை. இப்போ ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருடைய பரிசீலனைக்கு அனுப்பி வச்சிட்டாரு. அப்படின்ற பட்சத்துல குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணலாம்? குடியரசுத் தலைவர் வந்து இப்ப என்ன பண்ணலாம்? ஒன்லே ஒப்புதல் வழங்கலாம், இல்ல நிறுத்தி வைக்கலாம். இங்க ரொம்ப முக்கியமான பாருங்க, மாநில சட்டமன்றங்களுக்கு மறுபரிசீலனைக்காக அவர் வந்து அனுப்பி வைக்கலாம். மாநில சட்டமன்றங்களுக்கு 6 மாதத்திற்குள் பதில் அளிக்க வேண்டும். ஏன்னா இது குடியரசுத் தலைவர் இல்லையா? ஸோ திருப்பி அனுப்பிட்டாரு அப்படின்னா, இல்ல இதை பாருங்க, ஏதாவது சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படின்னா, மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொன்னாருன்னா 6 மாசத்துக்குள்ள அதை மறுபரிசீலனை செய்து அனுப்பியிருக்க வேண்டும், ஓகே? இதுதான் ப்ரொசீஜர், ஃபைன். இப்போ ஒருவேளை இந்த பண மசோதா இருந்தா, சாதாரண மசோதா பிரச்சனை இல்லை, பண மசோதா இருந்துச்சுன்னா பண மசோதா எங்க மட்டும் தான் பண்ண முடியும்? பார்லிமெண்ட்ல, லோக்சபால மட்டும் தான் பண்ண முடியும், மக்களவையில் மட்டும் தான் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கேயும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் உள்ள அவையான மாநில சட்டமன்றத்தில் மட்டுமே, அதாவது மாநில சட்ட பேரவையில் மட்டுமே அறிமுகம் செய்ய முடியும். ஆளுநருடைய முன் அனுமதி தேவை, அங்க குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி தேவை. இங்க அமைச்சரால் மட்டுமே அறிமுகம் செய்ய முடியும், அங்கேயும் அமைச்சரால் மட்டுமே அறிமுகம் செய்யணும். சட்ட மேலவை இதை நிராகரிக்கவோ ரத்து செய்யவோ முடியாது, சும்மா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆனா 14 நாளைக்குள்ள பரிந்துரைகளை வந்து தெரிவிக்கலாம். அதை நீங்க ஏற்கலாம், நிராகரிக்கலாம், ஓகேவா? சும்மா சொல்லலாம், இவங்க ஆமா அவங்க சொல்ற நியாயப்படுதுப்பா, ஏத்துக்கலாம் ஏத்துக்கலாம், இல்ல நிராகரிக்கலாம், ஓகேவா? அப்போ வந்து இது சேம் பண மசோதா, மசோதா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்க பார்லிமெண்ட்ல என்ன நடைமுறையோ அதே நடைமுறை தான் இங்கேயும், ஓகேவா? மாநில சட்டமன்றத்தின் சிறப்பு உரிமைகள் அப்படின்னு பார்க்கும்போது சேமஸ் மக்களவை ஒத்தது தான், ஓகேவா? எந்த பெரிய டிஃபரெண்டும் நமக்கு வந்து கிடையாது. ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பாராளுமன்றத்தையும் நம்ம மாநில சட்டமன்றத்தையும் ஒரு கம்பேரிசன் சொல்றேன், உங்களால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுதான்னு சொல்லி பாருங்க, ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம், ஒரு மசோதா வந்து எப்படி கொண்டு வராங்கன்னா, நாடாளுமன்றத்தில் 2 அவைகளை எங்கெல்லாம் இன்ட்ரூஸ் பண்ணலாம் அப்படின்னு சாதாரண சட்டத்தை, மாநில சட்டமன்றத்திலையும் அதே மாதிரி தான், அப்படிதானே? ஸோ அதே மாதிரி ஒரு அமைச்சரோ தனிப்பட்ட நபரோ தனிப்பட்ட உறுப்பினரோ யாருனாலும் பண்ணலாம், இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ மீதி எல்லா விஷயம் இப்போ எங்க டிஃபர் ஆகுது மட்டும் சொல்றேன், ஓகேவா? இப்போ பாராளுமன்றத்துல, அதாவது நாடாளுமன்றத்துல
முதல் சபை நிறைவேற்றிய பிறகு 2வது சபையோட கைக்கு வந்து போகும்போது அவங்க 6 மாசத்துக்குள்ள என்ன பண்ணணும், மசோதாவை வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றி முடிச்சிருக்கணும். ஓகேவா? அதுக்கு ஒரு பதில் சொல்லிருக்கணும். இல்லைன்னா ஒரு முட்டுக்கொட்டை மாதிரி ஆயிரும். அப்புறம் ஜாயின்ட் சிட்டிங் எல்லாம் வழிவகுக்கும். ஆனா இங்க சட்டப்பேரவை, இங்க மாநிலங்கள் அளவுல வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல 4 மாசம். ஸோ 4 மாசத்துக்குள்ள முடிக்கல அப்படின்னா அது ஒரு முட்டுக்கொட்டை மாதிரி ஆயிரும். ஸோ அப்ப 4 மாசத்துக்குள்ள அவங்க வந்து பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி முட்டுக்கொட்டை வரும்போது பார்லிமெண்ட்ல கூட்டம் ஜாயின்ட் சிட்டிங் வந்து ஏற்படுத்தலாம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாயின்ட் சிட்டிங் அப்படின்ற ஒரு விஷயமே இங்க இல்லை. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து லோக்சபால பாஸ் ஆகி ராஜ்யசபா போய் ராஜ்யசபா மறுபடியும் திருத்தங்கள் சொல்லி லோக்சபா வந்துச்சுன்னா இப்போ லோக்சபா ஏதாவது கரெக்ஷனோட பாஸ் பண்றாங்கன்னா அதுல ராஜ்யசபா எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ பண மசோதா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சேம் தான். ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் ஒண்ணுமே நமக்கு வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுலேயுமே ஒரே மாதிரியான விஷயங்கள் தான். ஓகேவா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்தின் சிறப்பு உரிமைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து மக்களவையில வந்து என்னெல்லாம் சிறப்பு உரிமைகள் பார்த்தோம் அதெல்லாம் தான். ஓகேவா? ஸோ அங்க நடக்கிற விஷயங்களுக்கு எல்லாமே அங்க வந்து வெளியே வந்து கோர்ட்லயோ நம்ம வந்து கேஸோ ஃபைலோ பண்ண முடியாது. இந்த உறுப்பினர் இங்க எப்படி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் நட முடியாது. அவை தலைவரே அதுக்கான எல்லாத்தையும் பண்ணிப்பாரு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா குற்றவியல் வழக்குகள் பிரச்சனை இல்லை, கிரிமினல் வழக்குகள் பிரச்சனை இல்லை, சிவில் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு எல்லாம் சொல்லி எடுத்து தான் பண்ணணும். அவர் அப்படியே இது பண்ண முடியாது. இந்த மாதிரியா நிறைய விஷயங்களும் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான் இங்கேயும் வந்து அவங்களுக்கான சிறப்பு உரிமைகளாக இங்கேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா மாநில சட்டமன்றம் அப்படின்றது. ஸோ போதுமான அளவு நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ கிட்டத்தட்ட சேம் தான். சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கிறத மட்டும் நீங்க கவனிச்சுக்கோங்க. அதுதான் கொஸ்டினும் கேட்குறாங்க. ஸோ பெருசா ஒன்றும் வந்து நமக்கு இதுல கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க வந்து நமக்கு கேளுங்க. இல்லைன்னா நம்ம வந்து இதெல்லாம் முடிச்சுப்போம். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பற்றி ஒரு சில இது நான் வந்து சொல்றேன். தமிழ்நாடு சட்ட மேலவை. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆஃப்டர் 1950 குடியரசு நாடாகி வருது. 1969 வந்து சென்னை மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்றாங்க இல்லையா? யார் பண்ணுவாங்க? அண்ணா பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்ற வருது. இந்த அவை வந்து 1986 வரை செயல்படுது. 86ல நீக்கப்படுது. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு 1986ல எம்ஜிஆர் ஆட்சி காலம் நினைக்கிறேன். எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இந்த சட்ட மேலவை அப்படின்ற கான்செப்டை தமிழ்நாட்டில இருந்து தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து சட்ட மேலவை கிடையாது, சட்ட பேரவை மட்டும் தான் உண்டு. தமிழ்நாட்டில் அது வரை 2 அவைகளே உடையதா இருந்துச்சு. சட்ட மேலவை நமக்கு இருந்துச்சு. ராஜ்யசபா மாதிரி தமிழ்நாட்டில் சட்ட மேலவை இருந்துச்சு. 1986ல வந்து நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு சட்டமன்றம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவை கொண்ட சட்ட பேரவையா மட்டுமே நமக்கு வந்து செயல்பட்டு கொண்டு இருந்தது. ஓகேவா? 2010ல மறுபடியும் அதை வந்து தோற்றுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கொண்டு வராங்க. ஆனா அது வந்து பாஸ் ஆகாது. பாஸ் ஆகாம கைவிடப்பட்டு விடும். ஓகேவா? அது வந்து கைவிடப்பட்டு விடும். ஆமா, 1986ல வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆருடைய பீரியட் தான். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்ட மேலே வந்து கலைச்சிருவாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ வர வைக்க 2010ல கொண்டு வரலாம்னு பிளான் பண்ணாங்க. அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ வர நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்ட மேலவை கிடையாது. ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு தகவலை மட்டும் லைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேற ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ என்ன சந்தேகம் இருந்தாலும் நமக்கு வந்து உங்க சந்தேகத்தை எப்போ வேணாலும் கேட்கலாம். ஸோ முக்கியமா யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கவங்க உங்க சந்தேகங்களை மறக்காமல் பதிவிடுங்கள். நம்ம வந்து பாத்தீங்கன்னா வரும் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஈஸியானதை தான் நம்ம வந்து கமெண்ட்லேயே அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யூடியூப்ல பார்த்துருக்கவங்களுக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க, படிங்க, என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஸோ ஷார்ட் நோட்ஸ் எடுங்க, கம்பேர் பண்ணி படிங்க. நான் இதெல்லாம் கம்பேர் பண்ண சொன்னோம், அதெல்லாம் கம்பேர் பண்ணி படிங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக முடிக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வகுப்புகளை நம்ம வந்து விரைவாக மற்ற பகுதியை முடிச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடி ஃபுல்லாகவே. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன்று, அதுவும் ஃபாஸ்ட்டாக போயிடும். அதுக்கப்புறம் அதில் என்னென்ன முக்கியமாக படிக்கணும்லாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட் எல்லாமே. ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநிலங்களுக்கு இடையான உறவுகள். ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 டாபிக் வந்து கொஞ்சம் பெரிய முக்கியமான டாபிக். என்னது? நீதிமன்றங்கள் தொடர்பானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடி தொடர்பானது. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய டாபிக். அதுக்கப்புறம் உள்ள எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக ஃபாஸ்ட்டாக போயிடும், முடிச்சிடலாம். ஓகேவா? சீக்கிரம் நமக்கு வந்து இந்த வகுப்புகள் வந்து முடிஞ்சிடும். நம்ம சொன்ன மாதிரி ஷெட்யூல் படி தான் போயிட்டு இருக்கோம்.
ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ. அடுத்த கிளாஸ் சந்திப்போம்.